மாற்றி நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? என்ன? பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சரில் ஸ்டேஜ் 4 டிசீஸ் என்ன சொல்லணும்? ஸ்டேஜ் 4 நாட் இன்ஃப்ளமேட்டரி. ஸ்டேஜ் 4 டிசீஸ் என்ன சொல்லணும்? என்ன? மெட்டாஸ்டேட்டிக் பிரஸ்ட் கார்சினோமான்னு சொல்லுவோம், அதானே? பட் மெட்டாஸ்டேட்டிக் பிரஸ்ட் கார்சினோமா இஸ் தப்பான வேர்டு. என்ன வேர்டு யூஸ் பண்ணால் அட்வான்ஸ்ட் பிரஸ்ட் கேன்சர் தான் சொல்லணும். பிகாஸ் மெட்டாஸ்டேட்டிக் பிரஸ்ட் கேன்சர் மீன்ஸ் பிரைமரி சம்வேர் மெட்டாஸ்டேசிஸ் இன் தி பிரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். அதுக்கும் என்னது மெட்டாஸ்டேட்டிக் பிரஸ்ட் கேன்சர்னு ஒரு இடத்துல சில புக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லையாப்பா? adrenal malignancy, the secondary metastasis will be in the breast also. அப்போ பிரஸ்ட் கேன்சரில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டாஸ்டேட்டிக் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம மெட்டாஸ்டேட்டிக் பிரஸ்ட் கேன்சர்னா பழைய புக்லேயே அப்படி தான் இருக்குது. ரெண்டு இடத்துல ஒன்று மெட்டாஸ்டேட்டிக் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா மேபி செகண்டரிஸையும் மெட்டாஸ்டேட்டிக் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று பிரஸ்ட் கேன்சர் ஸ்டேஜ் 4 டிசீஸ் என்ன சொல்லுவாங்க? இட்ஸ் மெட்டாஸ்டேட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் வை nowadays the clear guideline says that early breast cancer, locally advanced breast cancer, and then advanced breast cancer. Advanced breast cancer means stage 4 disease. Don't say metastatic breast cancer. ஓகே, மெட்டாஸ்டேட்டிக் பிரஸ்ட் கேன்சர்னு சொன்னேன்னா வேற எங்கேயோ இருந்து பிரைமரி எங்கேயா இருக்குது, இங்கே பிரஸ்ட்டில் செகண்டரி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்பண்டிகுலர் மாஸ் சேம். அப்பண்டிகுலர் மாஸ்னால் நம்ம இன்ஃபெக்டிவ் ஈட்டியாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ appendix is RIF. RIFல என்னென்ன மாஸ்லாம் இருக்கும்? RIFல all the mass will be seen in the RIF. என்ன? ரைட் இலியாக் ஃபோர்ஸா? தென் எந்த கேஸ் வச்சாலும் நீ ஆன்சர் பண்ணணும். எந்த கேஸ்னாலும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அப்பர் குவாட்ரண்ட் ஆர் எபிகாஸ்ட்ரிக் மாஸ் ஆர் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியல் மாஸ், சென்டர் அம்பிளிக்கல் மாஸ் ஆர் LIF மாஸ், RIF மாஸ், லாயின் மாஸ், எல்லாத்துக்கும் யூ ஷுட் நோ த differential diagnosis. Okay, now tell me what all the mass can occur in the right hypochondrium. என்ன? ரைட் ஹைப்போகாண்ட்ரியம் கிட்ட சீக்கிரமா லிவரில் தானே வரும். என்னென்ன மாஸ்லாம் வரலாம்? லிவர் ஆப்சஸ், என்ன? தென் ஹைடாட்டிட் சிஸ்ட், தென் HCC ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா, தென் liver secondaries, then gallbladder malignancy, good gallbladder malignancy, then gallbladder malignancy. வேற என்ன வரலாம்? mucosal of the gallbladder, good mucosal of the gallbladder, then ரைட் ஹைப்போகாண்ட்ரியல் மாஸ்ங்கிறது தனி கொஷின். என்ன? தியரியில் கேட்பான், ரைட் ஹைப்போகாண்ட்ரியல் மாஸ் ஃபார் எவாலுவேஷன் அப்படின்னு கேட்பான். என்ன? தென் வேற என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரும் அங்கே இதாகிற? என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரும்? ஸ்ப்ளீனா? யாரும் சொன்னாங்களே என்னது? ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஸர். எக்ஸலண்ட். ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஸர் மாஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே. ஸோ தி லிவரில் வந்து ஹைடாட்டிசிஸ், லிவர் ஆப்சஸ், தென் லிவர் செகண்டரிஸ், ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா, தென் gallbladder malignancy, cholangiocarcinoma, then this thing hepatic growth, hepatic flexure growth. சரியா? all will produce right hypochondrial mass. Now epigastric mass, what is the differential diagnosis for epigastric mass? Epigastric mass CA stomach, carcinoma stomach, then okay, CA head of pancreas mass இருந்துச்சுன்னா maybe epigastric region வரலாம். then pancreatic pseudocyst, then left lobe of liver enlargement, the any malignancy, hepatocellular carcinoma in the left lobe of liver or liver secondaries in the left lobe of liver. Okay, then GIST. What is GIST? Gastrointestinal stromal tumor. Then transverse colon growth. Excellent. Transverse colon growth. Any transverse colon growth or transverse colon malignancy. Then லாஜிக்காக யோசிச்சு சொன்னீங்கன்னா தென் இட் வில் பி ஈஸி. இது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ், தென் ஓகே, அயோட்டிக் அனியூரிசம் மோர் ஆஃப் அம்பிளிக்கல் ரீஜனில் வரும். ஓகே, தென் இசோஃபேஜியல் கார்சினோமா மேலே மாஸ் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகாது. தென் எக்ஸலண்ட். ட்ரைகோபசார், ஃபைட்டோபசார், அது ரெண்டும் இதுதானே ப்ரொடியூஸ் பண்ணோம் உள்ளதானே mass mar produce it will produce GO, gastric outlet restriction. So trichophysa, bitophysa. What is trichophysa? Hair. What is phytophysa? Vegetables or இதெல்லாமே. சரியா? அது ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ தென்
this one, left hypochondrial mass. என்னென்ன left hypochondrial mass என்னென்ன? ஸ்ப்ளீனோமெகலி, நார்மலாக ஸ்ப்ளீனோமெகலி இதெல்லாம் வரலாம். மேபி இது ஹைப்பர்ஸ்ப்ளீனிசம் ஆர் idiopathic thrombocytopenic purpura, then hemolytic anemia, then infectious disease, malaria, Kala-Azar, then tuberculosis, storage disorders, Gaucher's disease, storage disorders, and வேற இதெல்லாம் மாஸ் வரலாம். splenic abscess, then splenic flexure growth, then large renal cell carcinoma, சரியா? all will produce then gist also, stomach la gist all vanchina, lateral of the stomach la gist vanchina, it will present with it. Then the mass in the tail of pancreas, and mass in the tail of pancreas, so everything will be in the left hypochondrial mass. Now tell me the lion mass enna varum? Lion la first enna mass enadhu? Kidney, okay, renal cell carcinoma, then tuberculosis of the kidney, then Wilms tumor, retroperitoneal sarcoma, excellent, retroperitoneal sarcoma, good. Hydronephrosis, excellent, hydronephrosis, polycystic kidney disease, okay, the polycystic kidney disease எல்லாமே வந்து எதுல வந்துரும், சரியா? around the umbilicus, என்னென்ன மாஸ்ல வரும்? mesenteric cyst, excellent, mesenteric cyst, then நேத்து பார்த்தோமே interception, aortic aneurysm, என்ன சொன்னாங்களா? aortic aneurysm or any the mesenteric cyst or இதெல்லாமே வரலாம். then even umbilical okay, umbilical hernia, okay, okay, umbilical cyst, okay, omental cyst, aortic aneurysm சொல்லியாச்சு. okay, this will be in the umbilicus. Now what is left iliac fossa mass? Sigmoid growth, okay, good, excellent, and a sigmoid valvulus, sigmoid growth, then malignancy in the descending colon, வரலாம்ல. then வேற எதெல்லாம் வரலாம்? லெஃப்ட் இலியாக்ல வேற என்ன, லெஃப்ட் இலியாக் ஃபோசால வேற என்ன மாஸ் வரலாம்? ஸ்வயஸ் ஆப்சஸ் வரலாம்ல, ஏன்னா மேல இருந்து ஸ்வயஸ் மசில் இந்த சைடு வரும்ல, ஸோ ஸ்வயஸ் ஆப்சஸ். then same unascended kidney, undescended testis, then polycystic ovarian cyst, all ovarian cyst will be either in the hypogastric region or left iliac fossa or right iliac fossa. ovarian cyst or ovarian mass, okay, ovary வரலாம்ல, கீழ இருந்து ovary தானே மேல வந்துரும். then so if you know these things, then the right iliac fossa is very easy. Now you tell me what all the mass can occur in the right iliac fossa. Right iliac fossa mass, same, the cecal mass or ascending colon growth or appendicular mass, then appendicular carcinoma, then unascended kidney, then undescended testis, then ovarian malignancy, then Sway's abscess, then if it is the ileocecal tuberculosis, then if it is a local or superficial, it's not related to the abdomen, then it may be either desmoid tumor or the parietal wall abscess or the inguinal node enlargement, okay, இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சுல. So this is the difference. Whenever then actinomycosis also, நம்ம பார்த்தோம்ல சீக்கம்ல வந்து multiple discharging actinomycosis also. So the differential diagnosis for the right iliac fossa mass, all those things. Among these the most common என்னது? appendicular mass is nothing but the infective etiology, then followed by appendicular mass, followed by next infective cause, ileocecal tuberculosis. அடுத்து என்னது? RIF, either the carcinoma appendix or carcinoma cecum or carcinoma ascending colon. And all others are very rare conditions. What other rare conditions? Like either unascended kidney, undescended testis, then ileocecal abscess, then desmoid tumor or inguinal the parietal wall abscess or inguinal lymphadenopathy. Then all are
the very minor causes. So புரியுதுல? So now we are going to deal these three things. One is appendicular mass, that is infective etiology, then another ileocecal tuberculosis, then another one will be the என்னது cecum. ஆல்ரெடி cecum நேத்தே நம்ம பார்த்துட்டோம், ஆல்மோஸ்ட் நம்ம டச் பண்ணிட்டோம். Now we are going to see the RAF mass. What they will keep in your exam case is the purely the infective case. சரியா? ஆர் appendicular mass அதான் வச்சிருப்பாங்க, இல்ல அப்படின்னா மெலிக்னன்சி வச்சிருப்பாங்க. இது ரெண்டு தான் இருக்கும். ஏன்னா how will you diagnose whether infective cause or malignancy? It's very simple. Shorter duration என்னது infective cause, longer duration malignancy. So the patient presented with right iliac fossa mass இருந்துச்சுன்னா, the complaining of mass, complaining of right iliac fossa mass for past 3 days or 1 week, 2 weeks, what's your diagnosis? Appendicular mass due to infective etiology. Suppose the longer duration like it's 3 months, 2 months, அது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லிருக்கணும்? You have to tell like either ileocecal tuberculosis or if patient have the typical 3A anemia, asthenia, anorexia, then you can say another, it's a malignancy. Okay. Malignancy. Now what is the reason for the appendicitis? Then appendicular mass. First the appendicitis vandana varano. First you should understand the basic pathology. என்ன appendicitis க்கு என்ன ஹிஸ்டரி கேட்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். What is appendicitis? Inflammation of the appendix. என்ன எப்படி inflammation of the appendix நடக்கும்? என்ன either it can be obstructed by the fecalith ங்கிறது என்னது? nothing but இங்க இருக்கும், எது இதுல இருக்கும், எது இப்படி கேட்சறப்பா எதுக்கு இது அதான் அது ஆனா கனெக்ட் ஆகல, ஆனா எழுத முடியல. ஏன்னா என்னாச்சு? எழுதவே தெரியாதுப்பா. mechanism காட்டுமா? Okay, this is the pathophysiology of the appendix. சரியா? So appendix it can be obstructed by either the fecalith or this is the pathophysiology. There are two types of appendicitis, that is acute catarrhal non-obstructive appendicitis, then another will be the acute obstructive appendicitis, that is more acute form. Okay, then picture காட்டுமா? சொல்ல வரங்கிறது கம்மியே ஆகாது. பதில் இருக்குவா? Okay, first there are two types இல்ல, என்ன types? acute catarrhal non-obstructive appendicitis. அது வந்து எது இருக்கும்? வெறும் just there will be only the inflammation. அது வந்து பெருசா எது வராது, அது வந்து எதுவா மாறும்? just the acute non-obstructive appendicitis or acute catarrhal appendicitis. அது திரும்ப வரும். so it leads to fibrosis and recurrent appendicitis. so it's recurrent appendicitis வந்துச்சுன்னா இன்னொரு பேர் என்னது? subacute appendicitis. அது பெருசா இது காஸ் பண்ணவே பண்ணாது. but the another one will be the இது என்னது? acute obstructive appendicitis. அது பார்த்தோம்ல, acute obstructive appendicitis is the most the acute course and also the most common. அதான் நமக்கு எதுவா மாறும்? இது எல்லாம் இதுவா மாறும். எது? like it will produce the mass. idellame how? what is the pathology? if the luminal obstruction due to luminal obstruction common எதனால நடக்கும்? and fecalith நடக்கனா என்ன ஆகும்? the fecalith is nothing but the stone formed by the feces. okay, so that is the insufficient fecal material, the calcium phosphate and bacteria and epithelial debris இது எல்லாமே சேர்ந்து பாருது. இன்னொரு பேர் வந்து appendicular lith. okay, இது ரெண்டுக்கு என்ன ஆகும்? அது உள்ள போயிட்டு or it will obstructed by the this intestinal parasites like enterobius vermicularius. இது or otherwise called pinworm. இது போய் என்ன பண்ணும்? obstruct பண்ணா there be இதர் கீழ நடக்கலாம். or வேற எதனால obstruct ஆகலாம்? either lymphoid hyperplasia or வேற எதனால obstruct ஆகலாம்? if there is any carcinoma or growth in the cecum. so
the causes for luminal obstruction, all those things. Then fecal, then the fibrotic stricture or intestinal parasites or lymphatic hyperplasia or malignancy. இதெல்லாமே நடக்குது. ஒன்ஸ் lumen obstruct ஆச்சுன்னா என்ன ஆகும்? It's blind ending tube, no? So what will happen if there is obstruction, then it leads to accumulation of the mucus of the appendix, the inflammatory exudates, then increased intraluminal pressure, then which leads for obstruction of lymphatic drainage first, then edema and mucosal ulceration, then mucosal ulceration நடந்துருச்சுனாலே அடுத்து என்ன நடக்கும்? அவ்வளவுதான். The bacterial translocation from the mucosa to submucosa, then அப்படியே போயிட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஆச்சுன்னா செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகலைன்னா இந்த மியூகோசானால எக்ஸஸா செக்ரேட் ஆகும்போது என்னது? It will produce the mucocil of appendix. So mucocil of appendix, but that leads to அப்படியே மேலே போகும். மேலே போச்சுன்னா that leads to okay, this leads to mucosal of appendix. இது ஒன்று மாறலாம். ஆர் எது ஆன்டிபயோட்டிக் தெரப்பி எல்லாம் கொடுத்து செட்டில் ஆயிடுச்சுன்னா இட் வில் டர்ன் டு த மியூகோசல் ஆஃப் அப்பெண்டிக்ஸ். அப்படியே அந்த உள்ளே ஃபில் ஆகி போகிறது. மியூகோசல் ஆஃப் அப்பெண்டிக்ஸ் எல்லா கேஸுக்கு வருமானா வராது. சப்போஸ் நீ ட்ரீட் பண்ணுற ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ட்ரீட் பண்ணிடுற அப்படின்னா அது ஒரு எதுவாக மாறும்? மியூகோசல் ஆஃப் அப்பெண்டிக்ஸாக மாறிடும். இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னவா மாறும்? நீங்கள் ட்ரீட் பண்ணுறியோ இல்லையோ த டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் பாக்டீரியா ஃப்ரம் த மியூகோசா டு சப் மியூகோசா வரும். அது அப்படியே போகும். மறுபடியும் தேர் பி distension of the appendix நடந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? the venous obstruction போச்சுன்னா அது அப்படி இன்னும் அதிக ப்ரெஷர் அதிகப்படுத்தும். இன்னும் ப்ரெஷர் அதிகப்படுத்தினா இது பண்ணும், ஆர்ட்ரி போயிடுச்சுன்னா there will be ischemia of the appendix wall, then the bacterial invasion to the வெளியில வந்துச்சுன்னா it will produce acute appendicitis. So ischemic necrosis of the appendix wall leads to the gangrenous appendix. Why there is a gangrenous appendix? டக்குன்னு உடனே gangrenous appendix நடக்கும் because it's the appendix contains end arteries. So there be whenever there is end arteries it will go for gangrene. So நம்ம இப்போ இதே சொல்ல மாட்டோம். சப்போஸ் இதான் சொல்ல மாட்டோம். இது இப்போ gangrenous gallbladder ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஏன் gangrenous gallbladder? Because it will supply only one artery, the cystic artery, gallbladder. Then appendicular அதே மாதிரி appendix is supplied by only one artery. என்னது? appendicular artery, no other artery. If appendix is supplied by appendicular artery, அவ்வளவுதான். ஸோ ஒரே ஒரு ஆர்ட்ரி தான் இருக்கு. ஒரே ஆர்ட்ரி இது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், it will go for இது. ஸோ whenever there is a single artery, only the dual blood supply இருக்கிற இடத்துல it's never go for gangrene. Only எது சிங்கிள் blood supply இருக்கோ அது எல்லாமே goes for gangrene. That's why we have to use the word என்னது இதுல வந்து சொல்லுவோம். இதுல gallbladder gangrene அது சொல்லுவோம், appendicular gangrene சொல்லுவோம், toe gangrene சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் ஒரே ஒரு இதா இருக்கும். ஒரு இடத்துல இது நடந்துச்சு, இன்சல்ட் நடந்துருச்சுன்னா immediately it goes for gangrene, no other way. இது ரெக்கவரே ஆகாது. gallbladder ஒரே ஒரு டைம் தான், appendix ஒரே ஒரு டைம் தான். பவல் அப்படி கிடையாது. பவல் have the multiple blood supply. ஸோ அது என்ன பண்ணும்? ஒரு ஆர்ட்ரி போச்சுனாலும் பிகாஸ் ஆஃப் தட் ஆர்கேட் மூலமா பிளட் சப்ளை எடுத்து அது அவசியத்தில் கேங்க்ரைன் போகாது. ஸோ இன்சல்ட் நடந்தாலும் கேங்க்ரைன் போகாது. ஆனால் அதுவும் அப்ஸ்ட்ரக்ட் ஆச்சுன்னா அது கேங்க்ரைன் ஆகும். பட் இந்த எண்ட் ஆர்கன்ஸ் என்ன, எண்ட் ஆர்ட்ரிஸ் வேறவர் ஹேவ் ஆர்கன்ஸ் ஹேவ் எண்ட் ஆர்ட்ரிஸ், இட் வில் கோ ஃபார் gangrene and necrosis. Okay, now what will happen? இது பர்ஃபரேஷன் ஆயிடுச்சு ஆர் அப்பெண்டிசைட்டிஸ் ஆயிடுச்சு. அப்பெண்டிக்ஸ் இன்ஃப்ளேம் ஆயிடுச்சுன்னா உடனே அடுத்து என்ன பண்ணோம்? அப்பெண்டிக்ஸ் ஒன்ஸ் அப்பெண்டிசைட்டிஸ் நடந்துருச்சு, now the patient presented with another this commonly another the first symptom will be the pain around the umbilical region. It's radiating with the right iliac fossa. That is the commonest symptom. Okay, then what other symptom patient have? கண்டிப்பா என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? அனரெக்சியா கண்டிப்பா இருக்கும். அனரெக்சியா. Then what other symptoms patient have? Fever, because it's infection, no? Fever, patient have fever. Then the patient have vomiting also. Why there is a vomiting? Reflex pylospasm. What is the meaning of reflex pylospasm? Reflex pylospasm is nothing but whenever there is any insult, and who is the policeman of the abdomen? Omentum go and plug the appendix. So omentum எங்க இருக்கு? ஸ்டொமக்ல இருக்கு. So இங்க இருக்கிற omentum எங்க போகுது? இங்க போகுது. அப்ப எங்க போகும்போது there will be a reflex pylospasm. அங்க omentum மேல இருந்து கீழே இறங்கறனால
ஸ்டொமக்கோட பைலோரஸ் வந்து ஸ்பேசம் போகும், அதனால the patient getting vomiting, patient have vomiting. ஓகேவா? ஸோ வாமிட்டிங் வருது. So now an acute presentation, the most of the time the presentation will be the fever, then umbilical region, umbilical pain radiating to the RF region, then the patient have the vomiting, then anorexia also. சரியா? anorexia also. If what is the இப்போ நம்ம இந்த பேஷண்ட்க்கு இப்போ வராங்க, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? You have to diagnose. இப்போ how will you diagnose the patient appendicitis எப்படி diagnose பண்ணுவேன்? You have to examine the patient, and examineல பேஷண்ட்க்கு என்ன இருக்கும்? tachycardia இருக்கும். Then patient have fever, temperature இருக்கும். Then the patient have on examination patient have RIF tenderness, or what is that called? McBurney's tenderness. What is McBurney's tenderness? And lateral 1/3 and medial 2/3 and lateral 1/3 junction. ஏன்னா நான் நீங்க கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நீங்க வந்து பாதி பேர் என்ன மீடியல் 1/3 மீடியல் 1/3 என்னது? மசில் தான் இருக்கும், மேல மசில் தான் இருக்கும். ஸோ மீடியல் 2/3, lateral 1/3. From you have to draw the line from the anterior superior iliac spine from to umbilicus, that is called spino-umbilical line. Spino-umbilical line la medial 2/3 and lateral 1/3. That is, what is that point called? McBurney's point. So the patient have tenderness at the McBurney's point. So all these symptoms irunchina, then your clinical diagnosis should be a acute appendicitis. If the acute appendicitis, the clinical diagnosis is enough. For that you are putting one score, that is called Alvarado score, or that is called what is Mantel score? Mantel score. Pa ready acha liya pa? Mantel score. What is Mantel score? MANTRELS. Mantel score. எத்தனை லெட்டர் இருக்கு? 8. ஸ்கோர் எத்தனை? 10. ஸோ எதுக்கெல்லாம் 2? அண்ணா then the patient have leukocytosis 2. the patient have அண்ணா RIF tenderness have 2. ஸோ மொத்தம் எவ்வளோ? 10. Mantel score MA மேல இருந்து எழுதுப்பா. Mantel score காட்டுப்பா அதுல. Mantel score வந்து Mantel score otherwise called என்னது? என்ன Mantel score இன்னொரு பேர் என்னது? Alvarado scoreல வந்து migratory pain. Mantel score வந்து migratory pain. Then migratory pain from the umbilicus to right iliac fossa. Then அடுத்து என்னது? what is anorexia. So anorexia will be present almost all the cases. Anorexia is almost constant in all the cases. சரியா? anorexia. அடுத்து என்னது? MAN. என்னது? nausea, vomiting. Okay, nausea, vomiting. Then mantel T என்னது? tenderness. அடுத்து என்னது? R என்னது? rebound tenderness. Then அடுத்து என்னது? E என்னது? elevated temperature. Then leukocytosis. Then shift to left na another elevation of neutrophils. Okay, so the Mantel score, the total evlo Mantel score evlo total 10. idla vandu the more than 7 it's a acute appendicitis, and the 5 to 7 okay it's a likely appendicitis, but less than 4 then it's a less likely acute appendicitis. Okay, now the patient in the idla vandanga. Now what investigation you will do when the patient have acute appendicitis? You have to put Mantel scoring also. Mantel scoring is the clinical scoring, or it's a clinical scoring or radiological scoring? It's a clinical and biochemical scoring, not a clinical scoring. It's a clinical and biochemical scoring. MCQ கேட்பான். ஏன்னா ஏன் அதுல என்ன இருக்கு? leukocytosis and as well as patient அதுல என்ன இருக்கும்? இன்னொன்னு shift to left. ஏன்னா elevated leukocytosis இருக்கான்னு பார்க்கறோம்ல. So the Mantel scoring is not a clinical scoring. Mantel scoring is a clinical as well as biochemical scoring. Okay, then நீ என்ன பண்ணணும்? the patient க்கு வந்து suppose patient have you should do one more investigation, confirm whether acute appendicitis or not, because the acute appendicitis there are so many differential diagnoses. What is the differential diagnosis for acute appendicitis? it may be either mesenteric adenitis ஆ இருக்கலாம், or patient க்கு வந்து என்ன இருக்கலாம்?
ruptured ectopic pregnancy இருக்கலாம், or the patient have pelvic inflammatory disease இருக்கலாம், or patient have torsion ovary இருக்கலாம், or patient have hydrosalpinx or pyosalpinx இருக்கலாம், or patient have urinary stones, என்ன urinary stone இருக்கலாம்ல, ureteric colic இருக்கலாம், or renal calculus இருக்கலாம், or torsion testis இருக்கலாம். So all these are the differential diagnosis for என்னது the acute appendicitis. What is the differential diagnosis for acute appendicitis? என்னன்னு சொல்லுங்க. the painful conditions எல்லாமே சொல்லலாம். என்னென்ன painful conditions? ஓகே, ஹைட்ரோசால்பிங்ஸ் ஆர் பயோசால்பிங்ஸ். அப்புறம் ectopic pregnancy. ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல ஓவரி தான், இதுதானே இருக்கு, டியூப் தானே இருக்கு, டியூப் ஓவரி. டியூப்ல என்ன வரலாம்? ectopic pregnancy. இன்னொன்று என்ன வரலாம்? இன்னொன்று என்ன வரலாம்? பயோசால்பிங்ஸ். அடுத்து ஓவரியில் இருக்கலாம். ஓவரியில் என்ன வரலாம்? டார்ஷன் ஓவேரியன் சிஸ்ட். அதுக்கப்புறம் பெல்விஸ்ல பத்தி இன்ஃப்ளமேஷன், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? இந்த ரைட்லியா கோசால வேற என்ன இருக்கும்? யூரிட்டர் இருக்கும். யூரிட்டர்ல என்ன வரலாம்? ஸ்டோன் வரலாம். யூரிட்டர்ல ஸ்டோன் வந்து யூரிட்ரிக் கோலிக். சப்போஸ் கிட்னிலே ஸ்டோன் வந்தாலும் இங்க பெயின் இருக்கலாம். அப்ப அதுக்கு பேர் என்னது? ரீனல் கால்குலஸ். ஓகே, தென் வேற என்ன வரலாம்? வேற என்ன? மெக்கில்ஸ் டைவர்டிகுலம் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா மோஸ்ட்லி 98% பெருசா இன்ஃபெக்ட் ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்கும். இருந்தால் மெக்கில்ஸ் டைவர்டிகுலமும் சேர்ந்து வரலாம். சரியா? சப்போஸ் பீடியாட்ரிக் ஏஜுக்கு இருந்தால் காமனாக என்ன இருக்கும்? மெசென்ட்ரிக் அடினைட்டிஸ் மெசென்ட்ரிக் ஃபுல்லாக இருக்கும்ல, ஏன்னா இதெல்லாம் இருக்கும். தென் ஒன் மோர் திங் இஸ் இலியோசிக்கல் டியூபர்குலோசிஸ். சரியா? ஸோ இது எல்லாமே அக்யூட்டாக ப்ரெசென்ட் ஆகும். ஸோ நவ் யூ ஹேவ் டைலமா வெதர் இட்ஸ் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ் ஆர் அதர் கண்டிஷன்ஸ் லைக் இதை பார்க்கறதுக்காக தான். தென் யூ ஆர் டூயிங் என்னது? அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பெல்விஸ். சரியா? ஒரு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இது பண்ணிட்டேன், எது சிபிசி பண்ணிட்டு அதில் தான் நீ ஆல்வரோட ஸ்கோரிங் போட்டேன். சிபிசி பண்ணி தான் ஆல்வரோட ஸ்கோர் போட முடியும், ஏன்னா அது WBC நியூட்ரோபிக் கவுண்ட் வரும். நவ் யூ ஆர் டூயிங் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பெல்விஸ். Ultrasound abdominal pelvis, what is the classical features of acute appendicitis? என்ன பார்த்தனா எப்படி தெரியும்? என்ன பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். எது நீ உள்ள போய் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இதுதான் ஃபைண்டிங்ஸ். எது ஃபைண்டிங்ஸ்? பேஷண்ட் வந்து அப்பெண்டிக்ஸ் இருக்கும். என்ன அப்பெண்டிக்ஸ் இருக்கும். இது எப்படி இருக்கும்? பிளைண்ட் எண்டிங் tubular ஸ்ட்ரக்சர். ஆமா தானே? அப்பெண்டிக்ஸ் இப்படி தானே இருக்கும், பிளைண்ட் எண்டிங்காக தானே இருக்கும். பிளைண்ட் எண்டிங் tubular structures more than 7 mm. நார்மலாக 7 mm கீழே இருந்துச்சுன்னா இட் மே பி நார்மல் அப்பெண்டிக்ஸ். ஸோ பிளைண்ட் எண்டிங் tubular நான் பெரிஸ்டால்டிக், இதில் பெரிஸ்டால்சிஸ் பெருசாக இருக்காது. ஸோ நான் பெரிஸ்டால்டிக் பிளைண்ட் எண்டிங் tubular structures more than 7 mm with or without fecalith with periappendiceal fat standing. It's a diagnosis of acute appendicitis. So ultrasound எப்படி எழுதிருப்பான்? வாட் இஸ் அல்ட்ராசவுண்ட்ல என்ன எழுதிருப்பாங்க? அல்ட்ராசவுண்ட்ல என்ன எழுதிருப்பாங்க? அங்க RIF மாஸ்ல நீ ஸ்கேன் வச்சு பார்த்தீனாலே கண்டிப்பா ஒன்று இருக்கணும். பெரிஸ்டால்சிஸ் இருக்குமா இருக்காதா? நான் பெரிஸ்டால்டிக். எப்படி இருக்கும்? பிளைண்ட் எண்டிங். எப்படி இருக்கணும்? tubular structure. கண்டிப்பா எப்படி இருக்கணும்? மோர் தேன் 7 mm இருக்கணும். உள்ள வித் ஆர் வித்வுட் ஃபீகோலர் வித் பெரியப்பெண்டிசியல் ஃபேட் ஸ்டாண்டிங். பெரியப்பெண்டிசியல் ஃபேட் ஸ்டாண்டிங் மீன்ஸ் தி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி அப்பெண்டிக்ஸ். இது இருந்துச்சுன்னா திஸ் இஸ் தி எவிடன்ஸ் ஆஃப் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ். சரியா? நவ் யூ ஹேவ் டு டூ தி என்னது? ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபார் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ். ஒன்லி ஆப்ஷன் இஸ் என்னது? ஒன்லி தி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இஸ் என்ன? எது? வாட் இஸ் தி ட்ரீட்மெண்ட் ஃபார் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ்? surgery, appendectomy. So what you have to do, your diagnosis will be acute appendicitis. So the treatment of choice is either laparoscopic or open appendectomy. சரியா? Suppose these symptoms should be minimum 3 days, 1 to 3 days குள்ள இருந்தா மட்டும்தான் you can do these 3 things. Suppose if the patient have the delayed presentation, what will happen? Now the inflamed appendix will covered by who is the policeman of the abdomen? இங்க இருக்கும். இது சப்போஸ் இது சீக்கம் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இங்கே இலியோசிக்கல் ஜங்ஷன் இது மாதிரி இருந்ததுன்னா now this momentum will come and plug this appendix. அதானே momentum வந்து இதை கவர் பண்ணும்போது it will produce a mass-like structure. So the mass-like structure is produced in the RIF region, the delayed or persistent infection. எப்போ வரும்?
இப்போ அது ஒரு இந்த 3 நாளைக்கு மேலே வரும். ஸோ மோர் தேன் 3 days என்ன, if not treated it will goes for appendicular mass. Appendicular mass is nothing but, what is appendicular mass? The appendix என்ன, the mass is formed by infected appendix, meso appendix. ஏன்னா இதுக்கு தான் பிளட் சப்ளை இங்கிட்டு தானே போகும், இதுக்கு பேர் தானே மீசோ அப்பெண்டிக்ஸ். இதுதான் மீசோ அப்பெண்டிக்ஸ். ஸோ இதுல இருந்தால் பிளட் சப்ளை போகும், மீசோ அப்பெண்டிக்ஸ். தென் இட் வில் கவர்டு பை ஒமன்டம். பக்கத்தில் என்ன இருக்கும், சீக்கமும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், பக்கத்தில் டிஸ்டல் இலியமும் இருக்கும், டிஸ்டல் இலியம் ஆல்சோ. சரியா? ஸோ த மாஸ் ஃபார்ம்டு பை என்ன, எது, இன்ஃபெக்டட் அப்பெண்டிக்ஸ், த கவர்டு பை the meso appendix, infected appendix, meso appendix, omentum, cecum, then distal ileum. இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாஸ் ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு பேர் தான் என்னது, appendicular mass. Okay, so this is one complication of acute appendicitis. What other complications can happen? Suppose this appendix will tip perforation. Why tip perforation? Because this is the base of the appendix. The appendix have appendicular artery. என்ன, இதுதான் appendicular artery, இப்படி போகும். appendicular artery இதெல்லாம் end artery. ஸோ இப்படி சப்ளை பண்ணோம். ஸோ if there is any luminal pressure இங்கே அதிகமாகி gangrene போச்சுன்னா there will be a cutting of the blood supply இங்கே போயிடும். ஸோ blood supply போகும்போது டிஸ்டலாக போகிற blood supply அடி வாங்கும். ஸோ the common perforation will be the tip perforation. Okay, because end artery இல்ல, so tip perforation the most common. So tip perforation நடந்துச்சுன்னா என்ன ஆகும், பேஷண்ட்டுக்கு, the patient will develop either localized or generalized, நேற்று பார்த்தோமே என்னது, peritonitis. ஒன்று. ரெண்டு, பேஷண்ட் என்ன பண்ணலாம், it will produce a appendicular mass or it can produce a, இதுல இருந்து என்னது, இந்த பெரிட்டோனைட்டிஸ் வந்து கவர் இதாயிருச்சு. சப்போஸ் இந்த பெரிட்டோனைட்டிஸ்ல இருந்து இந்த வேற பாக்டீரியா, டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் பாக்டீரியா வில் இது இட் வில் ஃபார்ம் என்ன, the pus collection around the umbilicus, that is called என்னது, appendicular abscess. Now the peritonitisல உனக்கு ஒன்றும் இருக்காது. பெரிட்டோனிட்டிஸ்ல என்ன இருக்கும், இட்ஸ் either it will be appendicular mass இருந்தாலும் there will be peritonitis features இருக்கும், appendicular abscess இருந்தாலும் there will be peritonitis feature இருக்கும். இதில் என்ன இருக்கும், patient have guarding and rigidity. But these two things, no, like appendicular mass and appendicular abscess will presents like a RIF mass. இங்க இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், umbilicus, so it will produce a RIF mass. உள்ள fluid இருந்துச்சுன்னா appendicular abscess, mass form ஆயிடுச்சுன்னா appendicular mass. புரியுதா? So this is the complication of acute appendicitis. So என்ன நடக்கலாம், what is the complication of acute appendicitis? It may be appendicular abscess or appendicular mass or the peritonitis or maybe gangrenous appendix. Gangrenous appendix நடக்கிறனால தான் இது எல்லாமே நடக்கும். என்ன, இது நடந்துருச்சு. நவ் உனக்கு வைக்கிற கேஸ் என்னது, இந்த அப்பெண்டிகுலர் மாஸ் 3 days 4 days கழிச்சு இது மாதிரி அப்பெண்டிகுலர் மாஸ் மாதிரி வந்துச்சுன்னா திஸ் இஸ் தி அப்பெண்டிகுலர் கேஸ், இதுதான் உனக்கு வைக்கிறது. சரியா? நவ் how will you manage this appendicular mass? என்ன, the patient have on clinical examination patient எப்படி இருக்கும், the clinical examination, the mass in the right iliac fossa shorter duration is associated with pain, associated with vomiting. There will be a history of fever also. என்ன, fever also இருக்கும்ல, கண்டிப்பா fever also. Now the patient have history of anorexia because all the symptoms of acute appendicitis will be there in the appendicular mass or appendicular abscess also. Okay, on examination duration மட்டும் appendixனா 2 நாள் இருக்கும். appendicular mass or abscess எவ்வளவு இருக்கும், more than 3 days, 5 days or 7 days, இது மாதிரி more than 3 days. Now the patient on examination patient எப்படி இருக்கும், mass felt in the RIF region which is firm in consistency. என்னது, firm இருந்தா என்னது, appendicular mass. soft cystic in consistency, என்னது, abscess. mass tender or non tender, both tender. இதுவும் tender, மாஸும் tender. பட் மாஸோட கன்சிஸ்டன்சி என்னது,
firm in consistency. இதனோட consistency என்னது? Soft cystic consistency. Soft cystic consistency. Okay. Now this mass mobility. What is the mobility? No mobility. ஏன்னா அது பெயின்ஃபுல்லாக இருக்கும், நீ போய் பிடிச்சி மொபிலிட்டி பண்ண முடியாது. நோ மொபிலிட்டி. அண்ணா moves with respiration. Whether it moves with respiration or not, no logic, because it's below the umbilicus, so structure never moves with respiration. So does not moves with respiration. Rendu does not moves with respiration. Whenever you are presenting any case, you are saying that moves with respiration, then that should be related with either diaphragm அப்படிங்கறத நீ பாத்துக்கணும். சரியா? Why even though it's right iliac fossa mass, you are checking the moves with respiration, because if the liver enlargement is there, then liver enlargement up to right iliac fossa வரைக்கும் வரும். That's why you are checking whether it's a liver or not அப்படிங்கறதுக்காக தான் நீ ஒரு தடவை செக் பண்ணிக்கிறியே தவிர மத்தபடி isolated the pelvic organ இது மாதிரி இருக்கிறதுக்கு நீ moves with respiration பார்க்க மாட்டேன். புரியுதா? Ideally the structures in the right iliac fossa obviously does not moves with respiration. ஆமா தானே? பார்க்க மாட்டேன். Why? But still why you are checking? ஏன் செக் பண்ற? Whether it may be either kidney or it may be liver. அதுக்காக தான் நீ செக் பண்ண. சரியா? Does not moves with respiration. Now your diagnosis, it may be appendicular mass or appendicular abscess. Now you see, this is the pathology. What is the pathology? The patient presented with the fecalith. Just go through quickly the luminal obstruction. புரியணும், கண்டிப்பா புரியணும். புரியலன்னா கேட்டுருங்கப்பா. நேற்று நான் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன், அப்புறம் பாதி பேர் வெளில வந்துட்டு அவனடானா சார் நீங்கள் 3x ஸ்பீடில் போயிட்டீங்க சார், பாதி தான் எனக்கு கேட்கல சார். நீங்கள் ஏண்டா ஒருத்தர் வந்து சொல்கிறான், சார் நீங்கள் நடத்தினது வந்து லாஸ்ட் 1 hour வந்து 3x ஸ்பீடில் போயிட்டீங்க சார், அது வந்து நீங்கள் சொன்ன வேர்டு கூட எனக்கு புரியல சார். ஏன்னா 1.5 மணி நேரம் நடத்திருக்கேன், வேர்டே புரியலன்னு சொன்னால் எனக்கு எப்படா இருக்கும்? நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு போகுது. புரிஞ்சுதா இல்லையா? நேற்று அந்த லாஸ்ட்ல நடந்து பாதி பேர்லாம் தலையாடிட்டு இருந்தீங்க. நானும் சரி ஓகே புரிஞ்சிருக்கும் போலன்னு சொல்லிட்டு நானும் ஓடினேன். முடிச்சுட்டு வந்து 3xன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு நேற்று ஃபுல்லா. புரிஞ்சுதா விமல்? நேற்று புரிஞ்சுதா? நேற்று அந்த லாஸ்ட் 1 hour நடந்தது. நீ சொல்ற தலையாட்டுறதை பார்த்தா சும்மா தலையாட்டுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? ஏடா ஓப்பனா சொல்லுங்கப்பா, இன்னைக்கு லேட் ஆகிடுவாரோ அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு சரியா? கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லிடுங்கப்பா. இந்த அல்டிமேட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் த சப்ஜெக்ட். அவ்வளோதான். ஏன்னா நீ உட்காந்து 4 நாள் உட்காந்து வந்திருக்கேன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கணும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உனக்கும், அதுக்காக தான். மற்றபடி இது இருந்தால் சொல்லிடுங்க. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் பெத்தாலஜி, தட் இஸ் த லுமினல் அப்ஸ்ட்ரக்ஷன். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணு. எது லுமினல் அப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணோம்? ஃபீகோலித் ஆர் மற்றது எல்லாமே லைக் த ஃபைப்ரோட்டிக் ஸ்ட்ரக்சர் and intestinal parasites like enterobius vermicularis, lymphoid hyperplasia, then the malignancy. இதெல்லாமே காஸ் பண்ணோம். இதெல்லாமே காஸ் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? the mucosal edema அது பண்ணும். ஸோ இதில் ஒரு பார்ட் தான் என்னது? இது என்ன மாறும்? mucosal of appendix மாறும். பட் யூஸ்வலாக என்ன ஆகும்? translocation of bacteria, the condition progress into distension of appendix, venous obstruction, ischemia of the appendix, then it will go for acute appendicitis, then it will go for another either perforation or it will go for these things. சரியா? So the policeman of abdomen, the great omentum, the loop of small bowel adherent to the this culprit, that is the inflamed appendix, the walling of spread of contamination. எதுக்காக வருது? எதுக்காக வந்து இந்த ஓமெண்டம் வந்து பிளக் பண்ணுது? இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாங்கிறக்காக வந்து இது பண்ணுது. ஸோ இது பண்ணுச்சு. ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் 2 things, that is the phlegmonous mass. What is the phlegmons? Phlegmons means nothing but infected mass called phlegmons. நீ எங்கே வேணா யூஸ் பண்ணலாம் இந்த வேர்டு. ஏன்னா நீ எங்கெல்லாம் the phlegma அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல infectedனு அர்த்தம். ஸோ இட் வில் ப்ரொடியூஸ் the infected the phlegmonous mass or the paracecal or in the abscess. So இந்த abscess பேர் தான் என்னது? appendicular abscess சொல்றோம். இது வந்து appendicular mass னு சொல்றோம். புரியுதா இல்லையா? appendicular abscess and appendicular mass. So now the treatment for acute appendicitis, you know. Now what is the treatment for appendicular the phlegmon or appendicular mass? Now you tell me, what is the treatment for appendicular mass? And what is the main pathology in the appendicular mass? மெயின் பேத்தாலஜி என்னது? சுத்தி எது ஒமெண்டம் பிளக் ஆயிருக்கு. எது ஒட்டிக்கிட்டு இருக்கு?
omentum, ileum, cecum. So when you are performing a surgery in the appendicular mass, you are trying to do appendicectomy surgery, you may injure the ileum. Patient needs ileostomy. You may injure the cecum, then the patient may needs right hemicolectomy. Right hemicolectomy because it's firmly adherent. If you are going on separating, then you may injure the cecal wall and you may injure the iliac wall. Imagine just for appendix you are doing a hemicolectomy. Is acceptable or not? No. That's why they're giving one treatment that is called the conservative management, temporary conservative management. That's called Ochsner-Sharon regimen. Ochsner-Sharon regimen. Okay, what is Ochsner-Sharon regimen? Ochsner-Sharon regimen is nothing but this is the right patient conservative. How conservative you have to treat? Patient have upon RIF mass, so you have to, the patient have என்ன இருக்கும், இந்த mass இருக்கும், and mass இருக்கும், pain இருக்கும், tenderness இருக்கும். What you have to do? You have to do conservatively like any other peritonitis. ஏன்னா இது ஒரு type of peritonitis patient இருக்கும்ல, localized peritonitis. நம்ம ஆல்ரெடி நேத்தே பார்த்தோம். என்ன any peritonitis the treatment சொன்னோம், ஒரு 10 பாயிண்ட் சொன்னோம்ல. என்னென்ன 10 பாயிண்ட்? NPO, என்னது, Ryle's tube. NPO சொல்லிட்டீனாலே அடுத்து ஒரு லைன் எழுதணும், என்னது, IV fluids. IV fluids எழுதினீங்கன்னா அடுத்து ஒரு லைன் எழுதணும், என்னது, catheterization. ஓகே, ஸோ NPO பண்ணிட்டேன், Ryle's tube போட்டேன், IV fluids போட்டேன், catheterization பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? There is infection, no? You have to give antibiotics. And what antibiotics you will give? Gram positive, gram negative, anaerobes கவர் பண்ணுறதுக்காக கொடுக்கணும், ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். சரியா? ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா என்ன ஆகும்? பேஷண்ட் செட்டில் ஆகிறது எப்படி தெரியும்? You have to, the patient have clinically should improve. How clinically should improve? The patient, how you will check? Patient temperature chart போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? temperature chart போட்டா என்ன ஆகும்? Temperature should come down. So you have to put temperature charts. What are the charts you have to maintain? Temperature chart. Any inflammation or peritonitis, the patient have tachycardia. So you have to rate the pulse chart. Then what you have to do, whether the patient have either adequate, they are not going for any sepsis, a patient adequate urine output aliyanu paakradhukku, you have to do and the urine output chart, or that is called IO chart, input output chart. நீ என்ன fluids கொடுக்குறியோ அது கரெக்டாக வரணும், input output chart. Then what you have to do, temperature பண்ணிட்டேன், pulse பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், the patient clinically improving. The one more thing, and if you are, it is appendicular mass is nothing but infective mass. So if you are giving antibiotic or you are treating conservatively, definitely it should respond, the mass size should reduce. So you have to put mass chart also. What is mass chart? Mass chart means you have to measure the the mass with inch tape, and you have to first day you have to mark with skin மார்க்கரில் நீ இப்படி மார்க் பண்ணிட்டு ஓகே 5x6 சென்டிமீட்டர் டே 1 அப்படின்னு ஒரு சார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மாஸ் எப்படி இருக்கணும்? The size should reduce. அதானே? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்? You have to put mass chart. So this is the conservative management of this is the Ochsner-Sharon regimen. Ochsner-Sharon regimen is nothing but the appendicular mass you have to treat conservatively. NPO, IV fluids, Ryle's tube, catheterization, then the gram positive, gram negative, anaerobes. Then you have to put the pulse chart, respiratory chart, BP chart. Then the patient have temperature chart. Then one more thing is a mass chart. Along this you have to do, you have to monitor one more thing is CBC. WBC count also should, CBC is a complete blood count, where you have to check whether the WBC count is reducing or not. Okay, if it is reducing, then the patient good, no need to worry, the patient responded well. So you have to do, and after 6 weeks you have to perform lab bar open appendicectomy, that is called interval appendicectomy. Okay, or you can perform one more thing also. The patient once settled, and during the same admission you can do, suppose if you are continuing this regimen for 5 days, you are planning for surgery on the 7th day, that is called delayed appendicectomy. இப்போ நான் சொல்றது புரியுதா இல்லையாப்பா? நீ 6 வாரம் கழிச்சு பண்ணனா அதுக்கு பேர் இன்டர்வல் appendicectomy. அதே அட்மிஷன்ல நீ பேஷண்ட் செட்டில் ஆனதுக்கப்புறம் நார்மல் ஆனதுக்கப்புறம் பண்ணினா அதுக்கு பேர் என்னது? டிலேட் appendicectomy. Now the patient is not responding. What do you have to do? Patient is not responding means the temperatures keep on increasing, pulse rate keep on increasing, there no increase output, patient going for sepsis, then the patient getting the generalized peritonitis, then the mass size is increasing. Then you have to change your idea. What idea? You have to change the idea. You have to treat either. You have to treat. Adana, why it's increasing? It may be the continuous abscess is there.
உள்ள என்ன இருக்கும், அந்த ஃபிளக்மானுக்குள்ள என்ன இருக்கலாம், ஆப்சஸ் இருக்கலாம், ஆர் பெல்விஸ்குள்ள ஆப்சஸ் இருக்கலாம். பஸ் எனிவேர் இன் தி பாடி தி பெயின் வில் பி பெயின், டெம்பரேச்சர், ரைகர், சில்ஸ், பெர்சிஸ்ட், அவ்வளோதான். ஸோ வென்எவர் யூ ஆர் சீயிங் எனி பஸ் யூ ஹேவ் டு ட்ரெயின். உள்ள ஏன் டெம்பரேச்சர் கம்மி ஆகலை, பஸ் இருக்கும். ஏன் டெம்பரேச்சர் கம்மி ஆகலை, உள்ள வந்து பெரிட்டோனிட்டிஸ் இருக்கும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு ரிலீஸ் தி பஸ். வாட் ஹவ் வில் யூ ரிலீஸ், எய்தர் யூ ஹேவ் டு டூ என்ன appendicular, if it's not responding, then you have to get consent. What consent? Because you are going to release the appendix or you are going to release the abscess. இது ரெண்டு தான் பண்ண போறேன். பண்றதுக்கு இப்போ என்ன ரிஸ்க், என்ன ரிஸ்க் இருக்கு, you are going to injure the cecum, you are going to injure the ileum, so you have to get the consent for ileostomy, temporary ileostomy or cecal injury. You have to get consent, then you go either open or lab, and you have to perform, and if you are able to perform appendicectomy, do appendicectomy. Do appendicectomy. If you are able to perform appendicectomy, do appendicectomy, drain the pus, keep DT and come out. And if you are not able to perform, because the dense adhesion is not able to perform appendicectomy, directly do and just drain the abscess. Give wash, drain the abscess and keep a DT and come out. Come out. Then what you have to do? You have to do interval appendicectomy later. Interval appendicectomy later. புரியுதா இல்லையாப்பா? This is the treatment for appendicular mass. Appendicular mass. புரியுதா இல்லையாப்பா? If not responding, Austenson regimen not responding, what you have to do? And get consent and go and if you are able to perform appendicectomy, do safely. If you are not able to perform appendicectomy safely, then what you have to do? Give peritoneal lavage, give wash, then keep DT, drain the abscess and come out. Okay, drain the abscess, come out. Now the same thing for appendicular abscess also. Appendicular abscess also. What is the treatment for appendicular abscess? Abscess anywhere in the body, what do you have to do? Drain, no other way. And no conservative management. The clinical evidence on examination, soft fluctuant cystic swelling or the radiological the imaging shows that there will be the collection of pus. No other way, you have to drain the abscess. So abscess no vaartha vanchinaale, don't think that's a conservative management, antibiotic. Don't. What you have to do? Drain. How will you drain? Either guided drainage. What guided? CT guided or USG guided drainage. So appendicular abscess you can drain either USG guided or CT guided drainage. Then if you are drain the abscess, then what you can do? You must do interval appendicectomy. Or else what you can do? Either directly plan for diagnostic lab or open and surgery. Then if you are able to perform, do appendicectomy as well as drainage. Appendicectomy as well as drainage. Appendicectomy as well as drainage. புரியுதாப்பா? புரியுதா இல்லையா? ஆப்சஸ் இருக்கு, ஆப்சஸ் தான் ட்ரெயின் பண்ணிடணும். ஆப்சஸ் தான் ட்ரெயின் பண்ணிடணும். இப்போ ஆப்சஸ் இருக்கு, இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீ தெரிஞ்சதுன்னா இதர் யூ கேன் டூ, நான் பிக்டெயிலாக போட்டு ஆப்சஸை ட்ரெயின் பண்ணிடுறேன். ஆப்சஸ் வெளில வந்துச்சுன்னா பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? யூ கேன் டூ இன்டர்வல் அப்பெண்டிசெக்டமி ஆர் டேரக்டாக யூ கேன் கோ ஃபார் என்னது டயக்னாஸ்டிக் லேப்ரோஸ்கோபி போட்டு உள்ள ட்ரெயின் பண்ணிட்டு ஆப்சஸ் அப்பெண்டிசெக்டமி பண்ண முடியும். அப்பெண்டிசெக்டமி பண்ணிட்டு வந்தோம். அப்பெண்டிசெக்டமி பண்ணிட்டு வந்தோம். புரியுதா? ஸோ that is the thing. So see, acute uncomplicated appendicitis. What is acute uncomplicated appendicitis? What is the treatment? Barely acute uncomplicated. There's no complication, no gangrene, no appendicular mass or no appendicular abscess. How will you treat? Just give the fluids and broad spectrum antibiotics and immediate lab bar open appendicectomy. Yes, clear? Yes. Now this is the perforated appendicitis. How will you manage perforated appendicitis? Very simple. Aggressive fluid restriction, antibiotic therapy, emergency laparoscopic appendicectomy or the appendix friable. Mostly ulla eppadi irukum? Appendix friable ah irukum. Ena because it's gangrenous. Okay, the perforated gangrenous appendix friable or gangrenous perforated appendix, it requires a gentle meticulous handling to avoid injuries to the adjacent bowel. What adjacent bowel? Cecum and small bowel ileum. Then the careful attention should be given to the clear the infectious material, including the spilled fecal material or fecal. This may be done by doing the saline irrigation in the RF and pelvis. Drains are not routinely placed unless abscess cavity is present. சரியா? தென் ஏன்னா வாஷ் கொடுத்துறேன்னா போதும்னு விட்டுறலாம். தென் ஓகே, இது த நார்மல் அப்பியரிங் அப்பெண்டிக்ஸ் அட் ஆப்ரேஷன். எக்ஸாம்பிள் கேட்பான். நார்மல் அப்பியரிங் இது என்னவா இருக்கணும்? அதர் காசஸ். என்ன காசஸ்? என்ன RF டெண்டர்னஸ் வந்துருக்கும். உள்ளே போய் பார்த்தேன்னா வச்சுக்கேன், இது நார்மலாக இருக்கும். என்ன பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற த நார்மல் அப்பெண்டிக்ஸ், நார்மல் அப்பியரிங் அப்பெண்டிக்ஸ் அட் ஆப்ரேஷன்
என்னவா இருக்கலாம்? It may be a Meckel's diverticulum or mesenteric adenitis or uterine adnexia torsion, Theban ovarian abscess, ruptured ovarian cyst or sigmoid, இதெல்லாம் diverticulitis, then இதெல்லாமே இருக்கலாம். சரியா? ஸோ நார்மலா இருந்து நீ உள்ள போற அப்படின்னா யூ மஸ்ட் டூ appendectomy because நெக்ஸ்ட் டைம் பேஷண்ட் வரும்போது என்ன பண்ணிடக்கூடாது, சேம் appendicitis இருக்கு அப்படின்னு போயிடக்கூடாது. ஸோ whenever you are appendicitis diagnose பண்ணி உள்ள போயிடுற, appendix நார்மலா இருந்தாலும் நீ என்ன பண்ணிட்டு வந்துடணும், appendix எடுத்துட்டு வந்துடணும். இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் இட் வில் கிவ் இது. So otherwise appendectomy is advisable. It is reasonable to remove the normal appendix in a patient with the chronic pain due to pain reduce the risk of diagnostic confusion in future. Slide புரியுதா இல்லையாப்பா? Yes. Next, don't do appendectomy in Crohn's disease. Why? If patient have no inflammatory bowel disease, you should not do appendectomy. Why? Anyone? Yeah. Excellent. Fistula formation. Patient have, because the Crohn's disease have continuous the transmural involvement thickness. So if you are doing appendectomy, it won't heal that the base of the appendix. The patient continuously will pouring. That is called intracutaneous fistula. So you should not do appendectomy if patient have Crohn's disease. Now, okay, uncomplicated appendix, chronic appendicitis. எல்டர்லி பேஷண்ட், இதெல்லாம் ஃபார் பிஜிக்கு, இது உங்களுக்கு கிடையாது. Now see, this is appendicular mass. So இதை அப்படியே பார்த்துருங்கப்பா. சயின்ஸ் ஆஃப் appendicitis. சயின்ஸ் ஆஃப் appendicitis என்னது எல்லாமே பார்த்துருவோம்ல. எது the pyrexia இருக்கும், then localized tenderness, horrible tenderness, guarding rigidity, localized rebound tenderness, இதெல்லாமே இருக்கும். And the mantle scoring இது okay. Then the this is the progressive inflammation of the appendix, the visceral pain and the obliques. Then later another வந்து parietal peritoneum involved ஆயிடும். That's why you are getting the pain at the RF region. Then இது okay. The signs to elicit in the appendicitis. என்னென்ன சைன்ஸ்? என்ன? The pointing sign, patient தொட்டு காட்டுவாங்க. Then rousing sign, right left pain varum. Then Swyer sign and the obturator sign. Then appendicular mass. Appendicular mass எப்போ வரும்? After 3 to 5 days of acute appendicitis. Inflamed appendix sealed by omentum, edematous cecum. Inflamed appendix, the parietal peritoneum, the distal ileum and the mesentery clumps together, which forms a mass-like structure. So this is called RIF, appendicular phlegmon. That is the appropriate term. But what we are using is routinely, other textbook says appendicular mass. Appendicular mass appropriate யூஸ் பண்ணக்கூடாது. You have to use the word, என்ன மாஸ் தான் யூஸ் பண்ணோம்? appendicular phlegmon. அதனால அந்த இதில் எழுதியிருக்கேன். So RIF appendicular phlegmon. So should not be operated at the time of chance of injury to the cecum and ileum and the bleeding at the height. So the treatment is the conservative by Austen regimen. Then what is Austen regimen? You have to give adequate analgesia also because patient have pain, so analgesia also. So the infection IV antibiotics is covered gram positive, negative and analogs, and fever, patient have fever, so you should give IV paracetamol. Then NPO IV fluids. Then the vomiting, yes, you have to decompress to check the peritonitis, pulse chart, BP chart, mark the mass size chart. During the conservative management, the patient is improving, the mass size will be reduced, then you can do either. The daily CBC also you have to check, and the CRP also you can do. CRP, what is inflammatory marker? CRP also. Seriya? Then if responding, not responding. If is responding, interval appendicitis. Not responding, yes, you know, the patient becomes toxic. When will the patient becomes toxic? Increased temperature, pain not settled, the persistent ileus, vomiting, இதெல்லாமே இருக்கு. Then you plan the patient for DLAP or laparotomy. Before get consent for ileostomy, temporary ileostomy. Okay. Then appendicular abscess. Appendicular abscess என்னது? Same USG IV fluids, IV antibiotics, analgesia. You have to do USG or CT gated pictal drainage. If improving, then plan for interval appendicectomy after 6 weeks. Or if not improving, drain the pus laparoscopically, and if possible do appendicectomy and keep it DT. If not possible, then you just drain the abscess, then you come out, keep a DT and come out, plan for lateral. Seriya? So this is the other differential diagnosis for this thing. இது எல்லாமே. The one more differential diagnosis is called perforated duodenal ulcer. Perforated duodenal ulcer also the differential diagnosis for RIF mass. Why perforated duodenal ulcer is differential diagnosis for RIF mass? What is it called?
Excellent. Valentino syndrome. Valentino syndrome. What is Valentino syndrome? Valentino syndrome is nothing but the patient presented with RAF, the duodenal ulcer. அண்ணா duodenal ulcer. Duodenal ulcer எப்படி இருக்கும்? Duodenal perfect ஆகும்ல. Duodenal perfect ஆச்சுன்னா எங்கே போகும்? இட்ஸ் மாரிசன்ஸ் பவுச்சு. மாரிசன்ஸ் பவுச்சிலேருந்து எங்கே வந்துடும்? அந்த RAFக்கு வந்துடும். அந்த கலெக்ஷன்லாம் RAFக்கு வந்துடும். அண்ணா அங்கே என்ன நினச்சிக்கிறாங்க? RAFக்கு வந்துச்சுன்னா என்ன நினச்சிக்கிறோம் நம்ம? இந்த பேஷண்ட் பெயின் இந்தி ஓகே RAF ரீஜன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு RAF பார்த்துட்டு அப்பண்டிக்ஸ் நார்மல்னு சொல்லிட்டு அப்பண்டிக்ஸ் வந்துடுறாங்க. ஸோ த பேஷண்ட் வில் டைட் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டியூரனல் பர்ஃபரேஷன். புரியுதா இல்லையா? ஸோ தி டியூரனல் பர்ஃபரேஷன் ப்ரெசன்டேஷன் இட் செல்ஃப் எப்படி வரும்? டியூரனல் பர்ஃபரேஷன் இங்கே பர்ஃபெக்ட் ஆகும், கட்டில் இங்கே சைடில் தானே, இதுதானே டிபெண்டன்ட் போர்ஷன். ஸோ மாரிசன்ஸ் பவுச்சில் போயிட்டு இங்கே போயிடும், ரைட் பேராகோலிக் கட்டர் போயிடும். ரைட் பேராகோலிக் கட்டரில் போய் கலெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? இது இருக்கும். ஸோ நம்ம இதை நினச்சிடக்கூடாது. எது நினச்சிடக்கூடாது? இதை அப்பண்டிசைட்டிஸ் தான் நினச்சிடக்கூடாது. இது தட்ஸ் வை all the acute appendicitis patient you must take another x-ray abdomen erect and rule out perforation. Now if patient have air under the diaphragm, you think of perforation. Even the RAF pain irukku, patient air under the diaphragm irundha, you first think of appendicular perforation. You go and see appendix should be perforated. appendix perfect ஆகலனா அங்க ஏர் வந்திருக்கு, some other cause தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு you have to open the abdomen entirely. You have to check the entire bowel. You should not miss. That is the Valentino syndrome. புரியுதா இல்லையா? So all the appendix case you should perform two investigations. One is X-ray abdomen and supine erect view. Then another will be the USG abdomen pelvis. புரியுதா இல்லையாப்பா? ஏன் பண்ணணும்? you will miss. நீ வந்து இது இருக்கணும். இது appendicular உன்னோட diagnosis appendicitis. என்ன எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற ஏர் அண்டர் த டயஃப்ரம் இருக்கு. வாட் இஸ் யுவர் டயக்னோசிஸ்? appendicular perforation. you are going to do என்னது? சர்ஜரியில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? பர்ஃபரேட் ஆகிருக்கணும். பர்ஃபெக்ட் ஆகலை, அப்பண்டிக்ஸ் பர்ஃபெக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா ஏன் எப்படி வந்திருக்கும்? வேற எங்கேயாவது இருந்து வந்திருக்கும். நாட் நெசசரிலி டியோடனம், வேற எங்கேயாவது இருந்து வந்திருக்கும். ஸோ யூ ஹாவ் டு செக் தி என்டையர் பவல். ஓகே. ஸோ இது எல்லாமே டிஃபரன்ஸ் டயக்னோசிஸ், டார்சன் ஓவரி ஆர் இது எல்லாமே என்ன இது என்னப்பா? RAF-ஆ? ஓகே. Then suppose the patient have the longer duration. Patient has history of longer duration. இது RAF mass. The patient presenting with RAF mass but are not acute symptoms. Fever, rigors இல்லை, பேஷண்ட் ஃபீவரே இல்லை, ஆனால் RAF மாஸ் இருக்கு. அப்போ என்ன டயக்னோசிஸ்? இலியோசிக்கல் டிபிக்கு என்ன இருக்கும்? ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ என்னது இருக்கும்? கார்சினோமா சீக்கம். சரியா? கார்சினோமா சீக்கம் ஆர் கார்சினோமா திஸ் திங், இது அசெண்டிங் கோலன். சரியா? ஸோ அசெண்டிங் கோலன் அது உனக்கு தெரியும். என்ன அசெண்டிங் கோலனுக்கு என்ன தெரியும் உனக்கு? பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும்? ரைட் சைட் கொலானிக் மெலிக்னன்சி பிரசன்டேஷன் எப்படா இருக்கும்? அனீமியா ஆர் கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர், அது மாதிரி மெலினா அதானே. ஸோ மெலினா அது மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். ஸோ பேஷண்ட்காக லாஸ் ஆஃப் அப்பெட்டிட் கண்டிப்பாக கட்டணும். தென் பேஷண்ட்காக இது மெலினா, கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, இதெல்லாமே கட்டணும். சரியா? தென் த பேஷண்ட்காக ஹேவ் டு எக்ஸாமின் தி லைக் லெஃப்ட் சைட் கொலானிக் மெலிக்னன்சி இருக்கிறதுக்காக இது கட்டணும். ஸோ த கேசி ட்ரைட்டிங் நீ அப்படியே எழுதிடுவேன். என்னது? RAF மாஸ் முன்னாடி வைக்கிறாங்க, ஒரு டைம் வைக்கிறதில்ல. பெயின் தி ரைட் சைட் லோயர் அப்டமன் ஃபார் பாஸ்ட் 1 month. மாஸ் இன் தி ரைட் சைட் லோயர் அப்டமன் ஃபார் பாஸ்ட் 1 month. என்னப்பா டயக்னோசிஸ்? பெயின் இன் தி இது ஆர் மாஸ் இன் தி ரைட் சைட். என்னெல்லாம் இருக்கலாம்? பெயின் இருக்குன்னா மோஸ்ட்லி என்னவா இருக்கும்? பெயின் இருந்ததுன்னா என்னவா இருக்கும்? இன்ஃபெக்டிவ் ஈட்டியாலஜி. பெயின் இருந்தால் மோஸ்ட்லி இன்ஃபெக்டிவ் ஈட்டியாலஜி ப்ளஸ் மாஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணோம்? ரொம்ப லாங்காக இருக்குல்ல மாஸ். இப்போ என்னது? இலியோசிக்கல் டியூபர்குலோசிஸ். நீ எக்ஸாமில் நீ மாஸ் இருந்ததுன்னா என்ன, அன்லெஸ் ஓல்டேஜ் இருந்தால் மட்டும்தான் யூ ஹேவ் டு டெல் சிஎஸ்சிகம் ஆர் அசெண்டிங் கோலன் growth. சரியா? அதர்வைஸ் உன்னோட டயக்னோசிஸ் மாசமாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் கேட்பாங்க. மாஸ் இருக்குது, என்ன டயக்னோசிஸ் கேட்டாங்கன்னா 1 month ஆர் 7 days 8 daysக்கெல்லாம் மேலே மாறிடுச்சு அப்படின்னா உன்னோட ஒரே ஒரு டயக்னோசிஸ் தான் இருக்கணும். என்னது? இலியோசிக்கல் டியூபர்குலோசிஸ்.
Ileus acute tuberculosis. Okay, so the pain எப்பயுமே onset கேட்டுறணும். Then dull aching pain, no aggravating factors, relieving factors, not radiating to any other type. Why not radiating to na idha கேட்கணும். Then McBurney's point, then McBurney's tenderness. What is McBurney's point? Lateral 1/3 medial 2/3 of spino-umbilical line. சரியா? McBurney's tenderness. Then the pointing sign. What is pointing sign? It's asked to point where the pain started and where it is migrated. Patient சொல்லி காட்டுவாங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, இந்த இடத்துல சொல்லணும். What is rousing sign? What is rousing sign? Compress in the left iliac fossa, will have pain in the right iliac fossa. Right iliac fossa. Then Murphy's stride. What is Murphy's sign? What is Murphy's stride? Anna, see, this is என்னப்பா இது டார்ச்சரா இருக்கு. Murphy's stride. What is Murphy's stride? This is Murphy's stride. What is Murphy's stride? RI of pain, vomiting, fever. எதுல இருக்கும்? எதுலடா இருக்கும்? Appendicitis, acute appendicitis. So Murphy's stride in acute appendicitis. அடுத்து என்னது? Murphy's point. What is Murphy's point? சொன்னமேடா, just below the right costal margin on the lateral border of the rectus, that is the gallbladder point. That is called Murphy's point. Murphy's tenderness seen in acute cholecystitis. Okay, then the another one will be the Murphy's sign. What is Murphy's sign? Let's one catchy pain. Okay, so acute cholecystitis, you can see the acute cholecystitis. So the examiner places the right hand just below the right costal margin or tip of the 9th costal cartilage, just lateral to the rectus muscle. Then moderate pressure is exerted with fingers to palpate the fundus of the gallbladder, and a patient is asked to take deep breath, and the gallbladder idha irunchina patient have catchy pain. Okay, then Swyer sign. What is Swyer sign? And patient வந்து hip flexion பண்ண சொல்லும்போது pain the inflamed appendix on the Swyer muscle கீழ இருக்கும். So the patient lies with hip flexed, இப்படி தான் வச்சிருப்பாங்க. So இது extend பண்ணாங்கன்னா patient have the pain, the patient lies with hip flexed for pain relief வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து இதெல்லாமே ஒரு PG question. The Plumber's sign. Yes, Plumber's sign. What is Plumber's sign? Rebound tenderness in the RIF. இதெல்லாம் PGஸ்க்காக எழுதுந்து. Then Serran's triangle. What is Serran's triangle? Pubic symphysis. Excellent. Okay, Serran's sign is depress ஆகக்கூடாது. MMC depress ஆகலாம் ஒன்றுமே கிடையாது. Serran's triangle. ஓகேவா? என்னடா ஓமந்தரார் பயங்கரமாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ் ஆகக்கூடாது. நீங்கள் ஸ்டான்லியில் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எவ்வளோ டிப்ரெஸ் ஆகிருப்பாங்க. என்ன அம்மா தானே? சரி, யாரும் டிப்ரெஸ்லாம் பண்ணக்கூடாது, டிப்ரெஸ் ஆகக்கூடாது. சரியா? படிச்சுக்கிட்டு இருப்போம். என்ன மெஸ்ஸுக்கு போனால் வச்சுக்கேன், மெஸ்ஸுக்கு நீ ஓரளவுக்கு மாடரேட்டாக படிக்கிற அப்படின்னா நீ மெஸ்ஸுக்கு எத்தனை மணிக்கு தான் போகணும்? 3 மணிக்கு தான் போகணும். என்ன நீ 12:30 சாப்பிட போனோன்னா வச்சுக்கேன், நம்ம ராஜி மாதிரி படிப்ஸ் இருப்பாங்களே, என்ன சொல்லுவா? வாட் இஸ் வேலண்டைன் சிண்ட்ரோம் படிச்சியா அப்படின்னா, ஏன்னா நீ சொல்லியிருப்பேன் என்ன படித்தா, நான் அப்பண்டிக்ஸ் படித்தேன் அப்படிப்பேன். சொல்லு வேலண்டைன் சிண்ட்ரோம்னா என்னன்னு சொல்லு அப்படிமா. ஜாலியாக சொல்லுவான் கேஷுவலாக, ஏன்னா நிறைய படிச்சிட்டாங்கல்ல. கேட்பான் நீ என்ன பண்ண? அப்பண்டிக்ஸ் தான் நம்ம நல்லா படித்தோம், சூப்பராக எழுதிடலாம் நினச்சிட்டு இருந்தோம், கடைசியில் அதுலேயே ஆன்சர் தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். என்ன அது மாதிரி டிப்ரெஷன் வரும். என்ன செல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கியா? அதான் நிறையா வரும். அதனால் இதை அவாய்ட் பண்ணணுன்னா நீ ஜாலியாக எப்போ போகணும், லேட்டாக தான் போய் சாப்பிடணும். சரியா? இன்னொன்று அது கேட்குறத வந்து நம்மளை வந்து டிப்ரெஸ் பண்ணக்கூடாது. கேட்குறத வந்து இன்னும் நம்ம நிறைய படிக்கணும் போல் அப்படின்னு அந்த ஒரு ஃபயர் வரும். அதனால் டிப்ரெஷனாக எடுத்துக்கவே கூடாது யாரும். சரியா? ஸோ Serran's triangle. What is Serran's triangle? Serran's triangle is nothing but the umbilicus, then pubic symphysis and anterosuperior spine in the triangle இருக்கும். If the hyperesthesia in the triangle, that indicates acute appendicitis. Then Alvarado scoring. Yes, you know Alvarado scoring. This is Mantrel scoring. MANTRELS. Mantrel score. Okay.
So RIF pain 2 mark. Then the patient have leukocytosis 2 mark. Okay va? Yes. அது less than 3 likelihood appendicitis. 4 to 6 consider further imaging. More than 7 and likely of appendicitis. Okay appa? Yes. Then this is for PG questions. நான் அதனால அந்த சைட் நான் ஃபுல்லாக போடல, நான் இல்லை பிஜி ரேஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன், அதனால் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால போடல. தென் த மாஸ் இருக்கும். மாஸ்க்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் கேட்கணும். இன்சிடியஸ் ஆன்செட், ப்ரோக்ரெசிவ் நேச்சர், என்ன த கிராஜுவலி ப்ரோக்ரஷன் அட்ரிங் த ப்ரெசன்ட் சைஸ் அசோசியேட் வித் பெயின், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபீவர் இருக்கான்னு கேட்கணும். என்ன ஃபீவர் எப்படி இருக்கணும், லோ கிரேட் ஆர் இன்டர்மிட்டன்ட், ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர். எதுக்கு? டியூபர்குலோசிஸ் லோ கிரேட் ஃபீவர் இன்டர்மிட்டன்ட், தென் ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் மட்டும் தான் இருக்கும். Then mostly associated with Reigert's cells. High grade fever தான் mostly associated with என்ன இருக்கு? Reigert's cells. அது டிவியில் வர்றது என்னது? ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். லோ கிரேட் ஃபீவர் associated with night sweats, not Reigert's cells. Reigert's cells mostly associated with acute fever, acute conditionல தான் வரும். சரியா? அதனால நைட் ஸ்வெட்ஸ் வரலாம். வேற other conditions will have night sweats? Hodgkin's lymphoma. Excellent. Hodgkin's lymphoma. செல்லா என்ன டிப்ரெஸிங்காக இருக்கா? அவன் தான் ஆன்சர், அவன் தான் எல்லாத்தையும் டிப்ரெஸ் பண்ணிருக்கானா? பாடுறான். சரிடா, சூப்பர்ரா. சரியா? தென் யூ ஷுட் ஆஸ்க் லாஸ் ஆஃப் appetite ஃபார் ஆல் தி கேசஸ். தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் வாமிட்டிங். வை ஹிஸ்ட்ரி ஆஃப் வாமிட்டிங் இன் தி RIF பெயின் ஏன் கேட்கணும்? சப்போஸ் அக்யூட் appendicitis தான் இருந்துச்சுன்னா, அக்யூட் appendicitis ஏன் வாமிட்டிங் வருது? ரிஃப்ளெக்ஸ் பைலரோஸ்பேசம். சப்போஸ் இலியோசிக்கல் டியூபர்குலோசிஸ்ல ஏன் வாமிட்டிங் வரும்? அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்டாமினல் டிஸ்டன்ஷன், ஆப்ஸ்டிபேஷன், கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்? வை அக்யூட் அப்டமன் யூ ஹேவ் டு ரூல் அவுட். தட்ஸ் ரப்சர் ஆர் இதுவா இல்லைங்கிறது அக்யூட் அப்டமன் யூ ஹேவ் டு ரூல் அவுட். ஓகே. ஜாண்டிஸ். வை ஜாண்டிஸ்? ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாண்டிஸ், போன் பெயின். கொலானிக் கேன்சர்ல colonic cancers, any RIF region you have to ask colonic cancer. Colonic cancer எங்க இருக்கும்? Colonic cancer, what is the most common site of metastasis? Liver. So you should ask another jaundice. Then past history, you have to ask history of tuberculosis and past history. All RIF mass you have to ask in the past history. History of tuberculosis கேட்கணும். History of the previous surgeries கேட்கணும். Then history of blood transfusion, இதெல்லாமே routine. Then ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாமே கேட்டுறேன். ஆன் ஜென்ரல் எக்ஸாமினேஷன் என்ன இதெல்லாமே என்ன கான்சியஸ் ஓரியன்ட், வைட்டல் ஸ்டேபிள், எடிமா இதெல்லாமே சொல்லிடுறேன். எக்ஸாமினேஷன் ஆஃப் தி அப்டமன். இன்ஸ்பெக்ஷனில் அப்டமன் நார்மல் கான்டூர், தென் ஆல் குவாட்ரன்ட்ஸ் மூவ்ஸ் ஈக்குவலி வித் ரெஸ்பிரேஷன். அண்டர் கிராஜுவேட்ஸில் நீங்கள் இதே சொல்லலாம். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரொபோர்ஷனேட்லி மூவ்ஸ் வித் ப்ரொபோர்ஷனேட்லி மூவ்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல் குவாட்ரன்ட்ஸ் மூவ்ஸ் வித் ஈக்குவலி வித் ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? இட்ஸ் நாட் ஐடியல் டேர்ம். ஏன்? பிகாஸ் லோயர் குவாட்ரன்ட்ஸ் என்ன அப்பர் குவாட்ரண்ட் தான் மூவ்ஸ் வித் ரெஸ்பிரேஷன் இருக்கும். என்ன லோயர் குவாட்ரன்ட்ஸில் மூவ்மெண்ட் இருக்கும், பட் அது வந்து ப்ரொபோர்ஷனல் டு கான்ட்ராலேட்டரல் சைடு ஆன் மட்டும் தான் சொல்லணும். அதனால் பிஜி லெவலில் சொல்லும்போது ப்ரிசைஸாக சொல்லணும். என்ன இந்த ஆல் குவாட்ரன்ட்ஸ் மூவ்ஸ் ப்ரொபோர்ஷனேட்லி போத் சைட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வித் ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடாது. அண்டர் கிராஜுவேட் ஓகே. அந்த அம்பிளிகஸ், நோ ஃபுல்னஸ் விசிபிள், நோ டைலேட்டட் வெயின், ஸ்கார், சைனசஸ், ஃபிளாங்ஸ் ஃப்ரீ, ஹெர்னியல் ஆரிஃபிசஸ் ஃப்ரீ, ஆங்கிள், சுப்ராக்ளாவிகுலர் ஃபோசா அதெல்லாம் சொல்லிடுறேன். பால்பேஷன். கேஷீட் நீங்கள் எழுதிட முடியாதுன்னு பாரு, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கேஷீட் நோட்ஸ் வச்சுருப்பீங்களே. ஸோ இந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மாஸ் வெல்ட் இந்த ரைட் லியா ஃபோசா, ரைட் லம்பார் ரீஜன் அது மாதிரி சொல்லிடணும். இது ஓவல் ஷேப். எக்ஸ்டென்ட் சொல்லணும். ஃப்ரம் தி அம்பிளிகஸா, லேட்டரலாக இருந்தால் ASIS, சுப்பீரியர்லி ஃப்ரம் தி ரைட் காஸ்டல் மார்ஜின், இன்ஃபீரியர் ஃப்ரம் தி பியூபிக் சிம்பைசிஸ். சரியா? இதான் அப்பண்டிகுலர் மாஸ்க்கு நீ சொல்ல வேண்டியது, எங்கே இருந்துன்னு சொல்கிறது. Then consistency, firm in consistency, moves with respiration and freely mobile in all the direction, and leg raising test சொல்லணும். Then cornet test, mass does not become prominent in a cornet test, and
then for PG level, DRE, and what is DRE? Okay, then liver span adala solidnom, and ileocecal mass for evaluation, and the carcinoma cecum or carcinoma ascending colon, carcinoma right side colon, and இது எல்லாமே இருக்கும். and the clinically general இதில் அனிமியா இருக்கணும். ஆன் எக்ஸாமினேஷனில் மாஸ்க்னா நீ இப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணணும். என்ன சிஎஸ் இக்கமாக இருந்ததுன்னா என்ன இல் டிஃபைன் பார்டர் சொல்லணும், ஃபிக்ஸ்டு சொல்லணும், நாட் மொபைல், தென் த வேக் பெயின் அது சொல்லிக்கலாம். தென் இது sometimes breathing difficulty due to anemia or cardiac overload, congestive cardiac failure also. Then metastatic sign, whenever you are seeing any mass, you should say the metastatic sign also. What is metastatic sign? Trochleus sign. What is Trochleus sign? Left supraclavicular node. What is umbilical nodule? Sister Mary Joseph nodule. What is Blummer self? Rectal nodules. Rectal nodules. சரியா? So you have to mention. Then the investigation of choice. Any mass, the investigation of choice should be like this. And USG abdomen pelvis. Then next another CCT abdomen pelvis. Then in CCT abdomen pelvis you have to see the size of the tumor, extent, thickening of the bowel or luminal narrowing. இதெல்லாமே பார்க்கணும். Then nodal structures infiltration இதெல்லாமே பார்க்கணும். What structure will be more likely involved in the right side malignancy? Right side malignancy, suppose you are doing the right side right hemicolectomy, what structure is most commonly involved? What structure most commonly injured? Right hemicolectomy. Right hemicolectomy, what is the mostly injured structures in the right hemicolectomy? Then the patient have abdomen and இது appendix, cecum and இது, then இது என்னது இதுக்கு பேரு? Ostrations. Then so இது cecum. இங்க என்ன இருக்கும்? இங்க என்ன இருக்கும்? ஸ்பிளீனிக், இதுதான் ஸ்பிளீனிக் ஃப்ளெக்சர். ஸோ இப்படி இருக்கும். Now tell me, what are the structures going to injure in the right hemicolectomy or mobilization of the Maddox, the cattle blast technique பண்ணும்போது what are the most common structures will be injured in the right hemicolectomy? ureter, ஒன்று ureter, ஆனது சொல்லுங்கடா, டியோடினம். எம்சிக்யூவில் கேட்பான், கண்டிப்பாக எக்ஸாமினர் கேட்பான். இது சொல்லிட்டுனா நீ மெடல். அடுத்த கொஸ்டின் கண்டிப்பாக இது சொல்லிட்டுனா அவனை வந்து இது பண்ண மாட்டாங்க, இது ஃபெயில் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டுருவாங்க. சரியா? அண்டர் கிராஜுவேட்ஸ் லெவல். சரியா? the common structures injured in the right hemicolectomy are one is ureter, another one will be the duodenum. Suppose left hemicolectomy, உடனே இந்த கொஸ்டின் கேட்டேன்னா அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க அதிக மார்க் கொடுக்கறதுக்கு. என்ன அடுத்த மோஸ்ட் காமன் ஸ்ட்ரக்சர் இன்ஜூர்ட் இன் தி லெஃப்ட் ஹெமிகோலெக்டமி அப்படின்னு கேட்பான். என்னது? ஸ்ப்ளீன், டிப் ஆஃப் தி பேங்க்ரியாஸ். டிப் ஆஃப் தி பேங்க்ரியாஸ்லேயே இருக்கு. ஏன் ஸ்ப்ளீன் இன்ஜுரி ஆகுதுன்னா, ஸ்ப்ளீன் இப்படி இருக்கும், ஸ்ப்ளீன் மேலே தான் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ ஸ்ப்ளீன் எடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரெஜைல் ஆகி ஸ்ப்ளீன் உடஞ்சி ப்ளீடிங் ஆகும், அவ்வளோதான். ஸ்ப்ளீன்லாம் பெருசாக போய் இன்ஜுரி ஆகிடாது. என்ன ஸ்ப்ளீன்லேருந்து, ஸோ ஸ்ப்ளீனில் டிப்பில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், கோலன் போய் டிப்பில் தான் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதை ரிலீஸ் பண்ணினா டிப்பு உடஞ்சிரும், ஸ்ப்ளீன் வந்து ஃப்ரையபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், உடஞ்சிரும். தட்ஸ் வை ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி ப்ளீடிங். தென் மோஸ்ட் காமன் அடுத்து என்னது? யூரிட்டர். ஓகே, ராஜி மெடல் தான். ஓகே, ஓகேவா? தென் திஸ் ஒன் and metastatic workup you know, and CT chest or directly PET scan you can do. Then colonoscopy is mandatory. Why colonoscopy? கடகடன்னு சொல்லுங்க. RIF மாஸ்க்கு ஏன் colonoscopy கண்டிப்பாக பண்ணோம்?
இந்த மாஸ் தானே, மாஸ் இருக்கான்னு பார்க்கறக்கா, இது அல்சர் தானே, அல்சர் ப்ராலிஃபரேட்டிவ் growth இருக்கான்னு பார்க்கறக்கா, ரைட் சைட் காலன். ஸோ வாட் ஆர் தி திங்ஸ் யூ வில் see, either synchronous metachronous lesions, look for the ulcer growth, polyp thickening, or feature suggestive of IBD. What is feature suggestive of IBD? Skip lesions, gallstone appearance, aphthous ulcers, then pinpoint ulcers, pseudo polyps. ஓகே, சரி சரியா, இது எல்லாமே எதில் பார்க்கணும்? கொலோனோஸ்கோப்பியில் பார்த்தோம். ஏன் இது பார்த்துட்டுன்னா why it's very significant? This is one of the pre-malignant conditions for the CA colon, or the patient likely to develop. இது மாதிரி பேஷண்ட் கண்டிப்பாக நீ என்ன பண்ணக்கூடாது? அப்பண்டிசெக்டமி இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணினா பேஷண்ட்டுக்கு வந்து இது வந்துடும். இது வாட் இஸ் விர்ச்சுவல் கொலோனோஸ்கோபி? 3D reconstructional 3D colonography, CT or CT is colonoscopy. It is decent. Okay, differential diagnosis for acute appendicitis. What is the differential diagnosis for acute appendicitis? இன் சில்ட்ரன் ஆல்ரெடி நீ பார்த்தீங்கன்னா போதும், பார்த்து ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, என்ன எழுதிக்கோங்க. என்ன சில்ட்ரன் என்ன இருக்கும்? கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ், மெசென்ட்ரிக் அட்னைட்டிஸ், மெக்குலஸ் ரெட்டிகுலம், இன்டர்செப்ஷன், ஸ்கெனோஸ்கோலின் பப்பியூரா அண்ட் லோபார் நிமோனியா. அடல்ட் ரீஜனல் என்டரைட்டிஸ், யூரிட்ரிகோலிக், பர்ஃபெக்டட் பெப்டிக் அல்சர், டார்சன் டெஸ்டிஸ், pancreatitis and rectus sheath hematoma. Adult female, middle schemers. What is middle schemers? Mid-ovulatory pain. The pelvic inflammatory disease, then pyelonephritis also, ectopic pregnancy, torsion rupture, ovarian cyst, or endometriosis also. Endometriosis. Then elderly என்னலாம்? Diverticulitis, intestinal obstruction, or colonic carcinoma, or torsion appendices epilaike. What is torsion appendices epilaike? Torsion appendicitis epilaike. என்னப்பா டார்சன் அப்பண்டிஸ் எப்பிலாய்க்கேன்னு? என்னப்பா, கோலன் மேலே ஃபேட் இருக்கும்ல, அந்த ஃபேட்டே டார்சன் ஆகிடும். பெரிய பெரிய ஃபேட்டாக இருக்கும், அந்த ஃபேட்டே டார்சன் ஆகிடும். So the differential diagnosis for any acute abdomen, one of the differential diagnosis இது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு உள்ள போய் பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு தெரியும், கருப்பாக ஒரு ஃபேட் மட்டும் தெரியும், எல்லா ஃபேட் எல்லோவாக இருக்கும், ஒன்று மட்டும் கருப்பாக தெரியும், அது மட்டும் டார்சன் ஆகிருக்கும், அது மட்டும் பெயின்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் கால்ட் என்னது? என்ன? டார்சன் அப்பண்டிஸ் எப்பிப்ளாய்க்கு. Then the mesenteric infarction, then leaking from the aortic aneurysm. சரியா? Then this is the difference between the ulcerative and hyperplastic type of ileocecal tuberculosis. There are two types of tuberculosis. And tuberculosis, what is the இது I will show you the picture. சரி, ஓகே, நடத்தும் போது காட்டுகிறேன். சரியா? abdominal tuberculosis will affect all the organs, எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். And it will affect the peritoneum, and it will affect the mesentery, it will affect the solid organs, it affects the genitourinary, எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். சரியா? அதில் த மோஸ்ட் காமன் த பெரிட்டோனியல் அண்ட் த மெசென்ட்ரிக் ரொம்ப முக்கியம். தென் அது இல்லாமல் த இலியோசிக்கல் டியூபர்குலோசிஸ். இலியோசிக்கல் டியூபர்குலோசிஸ் யூ ஹேவ் டூ டைப்ஸ் ஆஃப் இலியோசிக்கல் டியூபர்குலோசிஸ். என்னது? ஒன் இஸ் அண்ணா அல்சரேட்டிவ், another will be the hyperplastic. And ulcerative தான் the most common. It's secondary to the pulmonary tuberculosis. Okay, the hyperplastic is the primary GIT tuberculosis. So this is less virulent. என்ன ஹைப்பர்பிளாஸ்டிக்ல? ஹைப்பர்பிளாஸ்டிக் மீன்ஸ் அங்கே ஆல்ரெடி நல்ல ஒரு இது இருக்குது. ஹைப்பர்பிளாஸ்டிக் மீன்ஸ் there will be a good immunological reaction. அதனால தான் நல்ல ஹைப்பர்பிளேசியா நடந்திருக்கு. சரியா? ஸோ ஹைப்பர்பிளாஸ்டிக் டிபி, அல்சரேட்டிவ் டிபி is the virulent organism. So here the poor body resistance, old age people, the good body resistance, young individuals. So multiple transverse ulcers in the ileum cecum. இதில் அல்சரேட்டிவ்ல என்னது? அல்சர் தானே, அதனால் அல்சர் மாதிரியே தான் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் அல்சர்ஸ் மல்டிபிளாக இருக்கும். பட் அதே வந்து இதில் டைஃபாய்டில் எப்படி இருக்கும் அல்சர்ஸு? டை மாதிரி இருக்கும். டைனானது லாங்கிடியூட்னல். சரியா? லாங்கிடியூட்னல், அவ்வளோதான். டைஃபாய்டு டை என்ன வெர்டிக்கல் ஆர் லாங்கிடியூட்னல். அதே டியூபர்குலோசிஸ் என்ன டிரான்ஸ்வர்ஸ் என்னாச்சு இலியம் சீக்கம். அதே ஹைப்பர் பிளாஸ்டிக்ல எப்படி இருக்கும்? ஹைப்பர் பிளாஸ்டிக் மீன்ஸ் குட் இம்யூன் ரியாக்ஷன். குட் இம்யூன் ரியாக்ஷனா கண்டிப்பாக என்ன இருக்கும் அந்த இடத்துல?
கிரானுலர் மெட்டாஸ், ஏன்னா chronic inflammation தான் இம்யூன் ரியாக்ஷனு. ஸோ அந்த இடத்துல இது இருக்கும், எது chronic granular matus lesions in the ileocecal region. Patients presented with the hyperplastic, mostly presented with mass in the RF region. Here the patient presented with diarrhea and bleeding. இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ உனக்கு வைக்கிற கேஸில் you are giving a differential diagnosis. It's a case of ileocecal tuberculosis அப்படின்னு சொல்கிறாங்க. Then what is the type of ileocecal tuberculosis கேட்பான். என்னது? ஹைப்பர்பிளாஸ்டிக், நாட் அல்சரேட்டிவ். பட் மோஸ்ட் காமன் என்னது? அல்சரேட்டிவ் இருக்கும். பட் மாஸாக ப்ரெசென்ட் ஆயிரு. நீ உனக்கு எக்ஸாமில் வர கேஸ் இருக்குல்ல, எக்ஸாமில் வர கேஸ் நீ என்ன தான் சொல்லணும்? ஹைப்பர்பிளாஸ்டிக் டைப். ஓகே. தென் வாட் இஸ் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்சரேட்டிவ் as well as ஹைப்பர்பிளாஸ்டிக்? அல்சர்னா என்ன ஃபார்ம் பண்ணோம்? அல்சர் ரெண்டு ஒட்டிக்குது, ஹீல் ஆகுது, என்ன ஃபார்ம் பண்ணோம்? ஸ்ட்ரிக்சர்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது? இது ஸ்ட்ரிக்சர்ஸ் காஸ் பண்ணோம். தென் த காம்ப்ளிகேஷன்ஸ், ஸ்ட்ரிக்சர், இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன், அது மோஸ்ட்லி எடுத்தோடனே அப்ஸ்ட்ரக்ஷன் தான் காஸ் பண்ணும். ஏன்னா க்ரோத் தானே. ஸோ ஹைப்பர்பிளாஸ்டிக் க்ரோத் தானே, ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணும். தென் செஸ்ட் எக்ஸ்ரே, இது ஓகே. தென் த நீ வைக்கிறாங்களே இலியோசிக்கல் டியூபர்குலோசிஸ் உனக்கு வைக்கிற எல்லா எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸ் தே வில் கீப். இதில் இருக்குது, ஸ்டான்லியில் இருக்குது, வைக்கிறாங்களான்னு தெரியல. பிஜிக்கு வைப்போம், பிஜிக்கு வைக்கிறதில்ல. ஸோ அந்த எக்ஸ்ரேல வந்து பேரியம் ஸ்டடி இருக்கும், த புல்டப் சீக்கம், தென் அப்டியூஸ் இலியோசிக்கல் ஆங்கிள். தென் இது கண்டிப்பாக எதில் இருக்கும்னா இதில் ஹைப்பர்பிளாஸ்டிக் டைப். ஓகே. ஏன்னா அல்சரில் பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ இலியோசிக்கல் ரீஜன் இஸ் த காமன் சைட் ஃபார் டிபி. ஒய்? திஸ் இஸ் த ரீசன். என்னது? Because the stasis, the bacteria contact time with mucosa is more, and கொஞ்சம் கொஞ்சமாக அப்சார்ப் ஆகும்போது the abundant Peyer's patches, the organisms get trapped in the Peyer's patches. So organism உள்ள போனதுக்கப்புறம் it will produce the hypoplastic, and the M cells in the Peyer's patches phagocyte bacilli and to host cells. Then the liquid content in the region will enhance the proliferation. Then increased rate of fluid and electrolytes absorption. ஸோ அது வழியாக எல்லாமே அப்சார்ப் ஆகிடும். தென் டிஸ்டல் இலியோசிக்கல் ஜங்ஷனில் என்ன இருக்கும்? மினிமல் டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த இடத்துல இது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் ரீசன் the ileocecal tuberculosis is most common at the distal ileum. புரியுதா இல்லையாப்பா? நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது இருக்கும். ஒய் carcinoma is less common in carcinoma பார்த்துருக்கோம்ல. carcinoma கோலன் படிச்சிருக்கோம். carcinoma jejunum எங்கேயா படிச்சிருக்கோமா? carcinoma ileum படிக்கல. ஒய்? என்ன? less common. என்ன? less common. ஒய் the carcinoma கோலன்ல வந்து அதிகமாக இருக்கும். ஒய் carcinoma small intestine less common? stasis time. ஓகே. பிகாஸ் த ஸ்டூல் இஸ் அ பொட்டன்ட் கார்சினோஜன். ஸ்டூல் தானே. ஸ்டூல் எதில் ரொம்ப அதிகமாக ஸ்டேசிஸ் ஆகிருக்கும்? லார்ஜ் பவல். ஸோ அது ஒன்று. தென் ஆல் தி ரிச் Peyer's patch என்ன பண்ணும்? if there is any tumor cells or abnormal cells, it will kill. So rich Peyer's patch. So then it's a long stasis in the large bowel. Then less stasis. ஸோ லிக்விட் கண்டென்ட்டாக இருக்கும்போது ஆர்கானிசம் இதெல்லாம் நல்லா வளரும். பட் எது வளராது? ஒரு ஃபிக்ஸ்ட் ஏரியா வேணும்ல. எதுக்கு? டியூமர் ஆகிறதுக்கு. ஸோ இன்க்ரீஸ் மொட்டிலிட்டி இதெல்லாம் இருக்கனால ஸ்மால் பவல் மெலிக்னன்சி ஆர் லெஸ் காமன், பட் லார்ஜ் பவல் மெலிக்னன்சி மோர் காமன். ஓகே. இலியோசிக்கல் tuberculosis, these are all the reason for ileocecal tuberculosis. Okay. Then this is the prophylactic colectomy. இதெல்லாம் பிஜிக்காக ப்ரெசென்ட் பண்ணதுமா, பிஜிக்காக ரெடி பண்ணது. இருக்கும். ஓகே. வேகமாக பாருங்க. கம்பேரிசன் பிட்வீன் தி ரைட் சைட் காலன் அண்ட் லெஃப்ட் சைட் காலன். கடகன்னு பாருங்கப்பா, முடிக்கணும். டு ஃபினிஷ்.
ரைட் சைட் கோலன் லெஃப்ட் சைட் கோலன். புரியுதாப்பா? இதா புரியலன்னு கேளுங்க கரெக்டான. வாட் இஸ் த ரைட் சைட் கோலன்? அன்எக்ஸ்பிளைன்ட் வீக்னஸ் அண்ட் அனீமியா, சேஞ்ச் இன் தி பவல் ஹேபிட்ஸ், ப்ளீடிங் வந்து இருக்கும், அக்கல்ட் பிளட் இன் ஸ்டூல்ஸ், கிராஸ் பிளட் வரலாம், ஏன்னா இதாக இருந்துச்சுன்னா வரலாம். தென் abdominal discomfort, then the freak pathology, ulcerative strictures, then investigation, obstruction காமனா எதுல காமனா இருக்கும்? This is polyps, this is FAP. FAP ல எவ்வளவு பாலிப்ஸ் இருக்கணும்? HNPC என்ன ஜீனு? MLH1, MSH2, MSH6, PSM. PMS ஆர் கம்யூனிட்டி மெடிசன் தான் நான் வச்சிருந்தேன், SPM என்ன? What is Amsterdam criteria? Amsterdam criteria சல்லா சொல்லு. Amsterdam criteria சொல்லு. Amsterdam criteria என்னப்பா? Amsterdam criteria for what? HNPCC. Amsterdam criteria என்னது? One diagnosed before the age of 50 years, first degree relative, 3 பேர் அஃபெக்ட் ஆகிருக்கணும், 2 சக்சஸிவாக இருக்கணும். சரியா? அடினோமா கார்சினோமா சீக்வன்ஸ்லாம் வேற லெவலில் போட்டிருப்பேன். திஸ் இஸ் அடினோமா கார்சினோமா சீக்வன்ஸ். என்ன இதெல்லாம் அவங்க இதுக்கு ரொம்ப டூ மச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டல, என்ன புக்லேயே போடல, ஏன்னா இத்தனை படிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு தான் போடல. திஸ் இஸ் அடினோமா கார்சினோமா சீக்வன்ஸ். த நார்மல் எபித்திலியம் டிஸ்பிளாஸ்டிக், டேரெக்டாக அடினோமா அண்ட் கார்சினோமா, அந்த இது மட்டும் நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது அடினோமா கார்சினோமா சீக்வன்ஸ். ஓகே, இட் வில் டர்ன் இன் டு திஸ் திங்ஸ்: dysplasia, early adenoma, intermediate, late adenoma, and carcinoma and metastasis. Okay, and also the genes also very important, like APC, KRAS, and P53. The genes also very important. Gardner syndrome. Gardner syndrome வேற எங்க பார்த்தோம்? That's my tumors. ஓகே, வச்சிருப்பான். RIF மாஸ்ல எக்ஸாமில் என்ன, எக்ஸாமில் RIF மாஸ் கேட்குறாங்கன்னா யூ ஷுட் ஆன்சர் வெரி சிம்பிள். என்ன எது கேட்பாங்கன்னா, வாட் இஸ் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ், என்ன வாட் இஸ் த பெத்தாலஜி இன் த அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ், வாட் இஸ் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ், வாட் இஸ் RIF மாஸ், வாட் இஸ் Austin regimen, what is the differential diagnosis for acute appendicitis, the differential diagnosis for RIF mass. Then they will ask the ileocecal tuberculosis. What is the types of ileocecal tuberculosis? Hyperplastic, ulcerative. And adula mass form ஆகிறது hyperplastic. What is the X-ray findings in the இதெல்லாம் கேட்பாங்க. என்னது? pulled up cecum, obtuse ileocecal angle, அது கண்டிப்பா கேட்பாங்க. Then they will ask directா வந்து the carcinoma colon right side colon தான் கேட்பாங்க. What is the presentation? bleeding or ulcer proliferate. What is the treatment? Right hemicolectomy. What are the structures will remove in the right hemicolectomy? What are the structures will remove in the right hemicolectomy? Distal 10 cm of ileum, then cecum, appendix, ascending colon, hepatic flexure, half of the transverse colon, plus iliotransverse anastomosis. That is right hemicolectomy. What is the draining nodes for the colon? Epicolic or paracolic, then intermediate, principal group of nodes. Hey, let's சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையாப்பா? Principal group of nodes. They will ask, what is the investigation you will do for any RIF mass? கண்டிப்பா எல்லா கேஸுக்கும் RIF mass கண்டிப்பா பண்ணணும். என்னது? கண்டிப்பா எக்ஸ்ரே எடுத்துடணும். Then USG abdomen pelvis,
then if we are suspecting a tuberculosis or malignancy, you can go for an CCT, abdominal pelvis, as well as colonoscopy also. Colonoscopy, what are the things you will see? And whether polyps, ulcer, then whether synchronous malignancy or metachronous malignancy. Okay va? Then இது கேட்பாங்க. தென் அவ்வளோதான் RIF ரீஜனில் அவ்வளோதான். தென் ஆஸ்னர் செரான் ரெஜிமெண்ட் கேட்பாங்க. வாட் இஸ் ஆஸ்னர் செரான் ரெஜிமெண்ட்? நீ RIF மாஸ் வச்சு தைரியமாக நீ எடுக்கலாம். RIF மாஸ் நீ எந்த டயக்னோஸ் வேணால் கொடுக்கலாம். RIF மாஸ் எடுத்து நீ ஆஸ்னர் செரான் ரெஜிமெண்ட் இலியோசிக்கல் டியூபர்குலோசிஸ் ஒரு டயக்னோஸ் நீ சொல்லிட்டீங்கன்னா 100% பாஸ். யூ வில் கெட் மோர் மார்க்ஸ் ஆல்சோ. நீ ஒரே பண்ணிட்டாங்க. பாதி பேர் பயந்துவாங்க, ஐயோ RIF மாஸ்னா ஐயோ அப்படின்னு பயப்படுவாங்க. பயப்படணும் அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு 15 கொஸ்டின் தான் ரிப்பீட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். அந்த கொஸ்டின் சொல்லிட்டா ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. ஓகே, வாட் இஸ் ஆஸ்னர் செரான் ரெஜிமெண்ட் கேட்பாங்க. ஆஸ்னர் செரான் ரெஜிமெண்ட் நீ கடன் கண்ணை மூடி மேல இருந்து கீழே வரைக்கும் சொல்லிட்டீங்கன்னா வச்சுக்கேன் சலோ அப்படின்றோம். வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. புரியுதா? எஸ். ஆஸ்னர் செரான் ரெஜிமெண்ட் என்ன? வாட் இஸ் ஆஸ்னர் செரான் ரெஜிமெண்ட்? அவ்வளோதான். மானிட்டரிங், இன்புட் அவுட்புட் சார்ட், மானிட்டரிங். ஓகே, தென் வாட் இஸ் இன்டர்வல் அப்பெண்டிசெக்டமி? வாட் இஸ் டிலேட் அப்பெண்டிசெக்டமி? வாட் இஸ் இன்டர்வல் அப்பெண்டிசெக்டமி? 6 weeks. வாட் இஸ் டிலேட் அப்பெண்டிசெக்டமி? அவ்வளோதான்.